கிறிஸ்துவுக்குள் பிரியமானுள்ளே, இவ்விணைவெளி ஞாயிறு ஆராதனைக்கு உங்கள் யாவரையும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே அன்போடு வாழ்த்தி வரவேற்கின்றேன். ஆராதனைக்கு ஆரம்பமாக நாம் கடவுளை தொழுவோம். சேனைகளின் கர்த்தாவே, உமது வாசஸ்தலங்கள் எவ்வளவு இன்பமானவைகள்! என் ஆத்துமா கர்த்தருடைய ஆலய பிரகாரங்களின் மேல் வாஞ்சையும் தவனமுமாயிருக்கிறது. என் இருதயமும் என் மாம்சமும் ஜீவனுள்ள தேவனை நோக்கி கம்பீர சத்தமிடுகிறது. என் ராஜாவும் என் தேவனுமாகிய சேனைகளின் கர்த்தாவே, உம்முடைய பீடங்கள் அண்டையில் அடைக்கலான் குருவிக்கு வீடும் தகவலான் குருவிக்கு தன் குஞ்சுகளை வைக்கும் கூடும் கிடைத்ததே. உம்முடைய வீட்டில் வாசமாயிருக்கிறவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் எப்பொழுதும் உம்மை துதித்து கொண்டிருப்பார்கள். உயிரோடு எழுந்தவரே, உம்மை ஆராதனை செய்கிறோம். ஜீவனின் அதிபதியே, உம்மை ஆராதனை செய்கிறோம். உயிரோடு எழுந்தவரே, உம்மை ஆராதனை செய்கிறோம். ஜீவனின் அதிபதியே, உம்மை ஆராதனை செய்கிறோம். அல்லேலூயா ஓசன்னா, அல்லேலூயா ஓசன்னா, அல்லேலூயா ஓசன்னா, அல்லேலூயா ஓசன்னா. மரணத்தை ஜெயித்தவரே, உம்மை ஆராதனை செய்கிறோம். பாதாளம் வென்றவரே, உம்மை ஆராதனை செய்கிறோம். மரணத்தை ஜெயித்தவரே, உம்மை ஆராதனை செய்கிறோம். பாதாளம் வென்றவரே, உம்மை ஆராதனை செய்கிறோம். அல்லேலூயா ஓசன்னா, அல்லேலூயா ஓசன்னா, அல்லேலூயா ஓசன்னா, அல்லேலூயா ஓசன்னா. என்று வாழும் தூய திரியே கடவுளே, இக்கர்த்தருடைய நாளின் காலை ஆராதனை வேளைக்காக நன்றியிருந்ததோடு நாங்கள் உம்மை துதிக்கின்றோம், உம்மை ஸ்தோத்திரிக்கின்றோம். ஆண்டவரே, மாதத்தின் முதல் கர்த்தருடைய நாளினிலும் இவ்வண்ணமாக இறை சமூகத்தை நாங்கள் நோக்கி பார்க்கவும், உம்மை தொழுது ஸ்தோத்தரிப்பதற்குரிய கிருபைகளை ஆண்டவர் எங்களுடைய வாழ்விற்கு தந்திருக்கின்றதற்காக நன்றியோடு நாங்கள் உம்மை துதிக்கின்றோம், உம்மை ஸ்தோத்தரிக்கின்ற சுவாமி. சேனைகளின் கர்த்தாவே, உமது வாசஸ்தலங்கள் எவ்வளவு இன்பமானவைகள் என்று சங்கீதக்காரன் ஆண்டவரே உம்முடைய சமூகத்தை வாஞ்சிப்பதைப் போல இறை சமூகத்திலே ஆவல் கொண்டவர்களாக, உம்முடைய சமூகத்துக்கு நேராக எங்களுடைய சிந்தைகளை ஒருமுகப்படுத்தியவர்களாக இவ்வேளையிலும் நாங்கள் உம்மை பணிந்து நிற்கின்ற போது உமது நிறைவான பிரசன்னத்தையும் உமது ஆளுகையும் இவ்வாரதன் வாயிலாக நாங்கள் கண்டுகொள்ள ஆண்டவர் உதவி செய்துள்ள வேண்டும் என்று ஜெபிக்கின்ற சுவாமி. ஆண்டவர் உம்முடைய வீட்டில் வாசமாயிருக்கிறவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் எப்பொழுதும் உம்மை துதித்து கொண்டிருப்பார்கின்றோனமாக. துதிகளோடு ஸ்தோத்திரங்களோடு உம்முடைய தூய சமூகத்துக்கு நேராக நாங்கள் கடந்து வந்திருக்கின்ற போதும் ஆண்டவருடைய நிறைவான பிரசன்னத்தையும் உமது நிறைவான ஆளுகையையும் ஆண்டவரை வாரதன் வாயிலாக நாங்கள் கண்டுகொள்ள நீர் கிருபை செய்துள்ள வேண்டும் என்று ஜெபிக்கின்ற சுவாமி. ஆராதனை ஒவ்வொரு பகுதியிலும் தூய ஆவியனுடைய தூய வழிநடத்துதல் போதுமானதாக இருக்க வேண்டும் என்று ஜெபிக்கின்றோம். பல்வேறு நிலைமைகளிலே தங்களுடைய வாழ்விடங்களில் இருந்தவர்களாக இவ்வாரதனிலே பங்கு பெறுகின்ற தமது மக்கள் ஒவ்வொருவருக்காகவும் ஜெபிக்கின்றோம். உம்முடைய நிறைவான நன்மைகளையும் நல்ல ஆசீர்வாதங்களையும் மது பிள்ளைகள் ஒவ்வொருடைய வாழ்வுக்கும் தந்து
ஆண்டவர் காத்து வழிநடத்துகின்ற அனுபவங்களை காண நீர் கிருபை செய்ய வேண்டும் என்று ஜெபிக்கின்றோம். துவக்கம் முதல் நிறை மட்டும் உமது உன்னத ஆளுகைக்குள்ளதாக பூர்ணமாக எங்களை அர்ப்பணித்து ஜெபிக்கின்றோம். ஆண்டவர் தாமே எங்களை ஆட்கொண்டு வழிநடத்த வேண்டும் என்று ஜெபிக்கின்றோம். மீட்பர் இயேசு நாமத்தில் வேண்டுகின்றோம் பிதாவே, ஆமென். நாம் அனைவரும் பாமாலைகளில் 22வது பாமாலையினை பாடுவோம். தூய தூய தூயா சர்வவல்ல நாதா தேவரீர்க்கென்னாளும் சங்கீதம் ஏறுமே என்கின்ற 22வது பாமாலையினை நாம் பாடுவோம். முறைமுறையாக வாசிப்பதற்காக தெரிந்து கொள்ளப்பட்ட சங்கீதங்களின் புஸ்தகம் 147வது சங்கீதம். For our responsive reading, let us read responsively Psalm 147. சங்கீதங்களில் 147வது சங்கீதத்தை நாம் முறைமுறையாக படிப்போம். கர்த்தரை துதியுங்கள், நம்முடைய தேவனை கீர்த்தனம் பண்ணுகிறது நல்லது.
துதித்திலே இன்பமும் ஏற்றதுமாயிருக்கிறது. கர்த்தர் எருசலேமை கட்டுகிறார், துரத்துண்ட இஸ்ரவேலரை கூட்டி சேர்க்கிறார். இருதயம் நொறுங்குண்டவர்களை குணமாக்குகிறார், அவருடைய காயங்களை கட்டுகிறார். அவர் நட்சத்திரங்களின் லெக்கத்தை எண்ணி அவைகளுக்கெல்லாம் பேரிட்டு அழைக்கிறார். நம்முடைய ஆண்டவர் பெரியவரும் மகாபலமுள்ளவருமாயிருக்கிறார், அவருடைய அறிவு அளவில்லாதது. கர்த்தர் சாந்த குணமுள்ளவர்களை உயர்த்துகிறார், துன்மார்க்கரை தரை மட்டும் தாழ்த்துகிறார். கர்த்தரை துதியுடன் பாடி கொண்டாடுங்கள், நம்முடைய தேவனை சுரமண்டலத்தால் கீர்த்தனம் பண்ணுங்கள். அவர் வானத்தை மேகங்களால் மூடி பூமிக்கு மழையை ஆயத்தப்படுத்தி மலைகளில் புல்லை முளைப்பிக்கிறார். அவர் மிருக ஜீவன்களுக்கும் கூப்பிடுகிற காக்கை குஞ்சுகளுக்கும் ஆகாரம் கொடுக்கிறார். அவர் குதிரையின் பலத்தில் விருப்பமாகிறார், வீரனுடைய கால்களில் பிரியப்படார். தமக்கு பயந்து தமது கிருபைக்கு காத்திருக்கிறவர்கள் மேல் கர்த்தர் பிரியமாயிருக்கிறார். எருசலேமே கர்த்தரை ஸ்தோத்திரி, சீயோனே உன் தேவனை துதி. அவர் உன் வாசல்களின் தாழ்பாள்களை பலப்படுத்தி உன்னிடத்தில் உள்ள உன் பிள்ளைகளை ஆசீர்வதிக்கிறார். அவர் உன் எல்லைகளை சமாதானம் உள்ளவைகளாக்கி உசிதமான கோதுமையினால் உன்னை திருப்தியாக்குகிறார். அவர் தமது வார்த்தையை பூமியிலே அனுப்புகிறார். அவருடைய சொல் மகா தீவிரமாய் செல்கிறது. பஞ்சை போல் உறைந்த மழையை தருகிறார், சாம்பலை போல உறைந்த பனியை தூவுகிறார். அவர் தமது கல் மழையை துணிக்கைகளாக அனுப்புகிறார். அவருடைய குளிருக்கு முன்பாக நிற்பவன் யார்? அவர் தமது வார்த்தையை அனுப்பி அவைகளை உருக பண்ணுகிறார். தமது காற்றை வீசும்படி செய்ய தண்ணீர்கள் ஓடும். யாக்கோபுக்கு தம்முடைய வசனங்களையும் இஸ்ரவேலுக்கு தமது பிரமாணங்களையும் தமது நியாயங்களையும் அறிவிக்கிறார். அவர் வேறே எந்த ஜாதிக்கும் இப்படி செய்ததில்லை. அவருடைய நியாயங்களை அறியாமற் போகிறார்கள். அல்லேலூயா. பிதாவுக்கும் குமாரனுக்கும் பரிசுத்த ஆவிக்கும் மகிமை உண்டாவதாக. ஆதிலும் இப்பொழுதும் எப்பொழுதுமான சதா காலங்களிலும் மகிமையுண்டாவதாக. நாம் நமது விசுவாசத்தை நிச்சய விசுவாச பிரமாணத்தின் வாயிலாக அறிக்கை செய்வோம். Let us affirm our faith through the Nicene Creed. வானத்தையும் பூமியையும் காணப்படுகிறதும் காணப்படாதுமான எல்லாவற்றையும் படைத்திருக்கிற சர்வ வல்லமுள்ள பிதாவாகிய ஒரே தேவனை விசுவாசிக்கிறேன். ஒரே கர்த்தருமாய் தேவனுடைய ஒரே பேரான குமாரனுமாய் இருக்கிற இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்கிறேன். அவர் சகல உலகங்களும் உண்டாவதற்கு முன்னே தமது பிதாவினாலே ஜனிப்பிக்கப்பட்டவர், தெய்வத்தில் தெய்வமானவர், ஜோதியில் ஜோதியானவர், மெய்தேவனில் மெய்தேவனானவர், உண்டாக்கப்படாமல் ஜனிப்பிக்கப்பட்டவர், பிதாவுடைய ஒரே தன்மை உடையவர், சகலத்தை உண்டாக்கினவர், மனிதராகி நமக்காகவும் நமக்கு இரட்சிப்புண்டாகவும் பரமண்டத்திலிருந்து இறங்கி பரிசுத்த ஆவினாலே கன்னி மரியாத்திலிருந்து அவதரித்து மனுஷனானார். நமக்காக பொந்தி பிலாத்தின் காலத்தில் சிலுவையில் அறையுண்டு பாடுபட்டு அடக்கம் பண்ணப்பட்டார். வேத வாக்கியங்களின்படி 3ஆம் நாள் உயிர்த்தெழுந்தார். பரமண்டத்துக்கு ஏறி பிதாவின் வலது பார்சத்தில் வீற்றிருக்கிறார். உயிருள்ளோரையும் மரித்தோரையும் நியாயந்திருக்க மகிமையோடு திரும்ப வருவார். அவருடைய ராஜ்யத்திற்கு முடிவில்லை. கர்த்தருமாய் ஜீவனை கொடுக்கிறவருமாய் பிதாவினிலும் குமாரனிலும் நின்று புறப்படுகிறவருமாய் பிதாவோடும் குமாரனோடும் கூட தொழுது ஸ்தோத்திரிக்கப்படுகிறவருமாய் தீர்க்கதரிசிகள் மூலமாய் உரைத்தவருமாய் இருக்கிற பரிசுத்த ஆவியை விசுவாசிக்கிறேன். ஒரே பொதுவான அப்போஸ்தல திருச்சபை ஒன்று விசுவாசிக்கிறேன். பாவ மன்னிப்புக்கென்று நியமிக்கப்பட்ட ஒரே ஞானஸ்நானத்தை அறிக்கையிடுகிறேன். மரித்தோர் உயிர்த்தெழுதலும் மறுமைக்குரிய ஜீவனும் உண்டாகும் என்று காத்திருக்கிறேன். ஆமேன். தொடர்ந்து நாம் ஜெபிப்போம். எல்லா இருதயங்களையும் எல்லா விருப்பங்களையும் எல்லா இரகசியங்களையும் அறிந்திருக்கிற சர்வ வல்லமுள்ள தேவனே, நாங்கள் தேவனிடத்தில் பரிபூர்ணமாய் அன்பு கூறவும் உமது பரிசுத்த நாமத்தை உத்தவமாய் மகிமைப்படுத்தவும் எங்கள் கர்த்தராகிய கிறிஸ்து நிமித்தம் உமது பரிசுத்தாவின் ஏவுதலால் எங்கள் இருதயத்தின் சிந்தனைகளை சுத்தம் பண்ணி அருளும். ஆமேன். நமது இரட்சகராகிய கிறிஸ்து திருவுளம் பற்றி சொல்லிய வார்த்தைகளாவன: நம்முடைய தேவனாகிய கர்த்தர் ஒருவரே கர்த்தர்,
உன் தேவனாகிய கர்த்தரிடத்தில் உன் முழு இருதயத்தோடும் உன் முழு ஆத்மாவோடும் உன் முழு மனதோடும் உன் முழு பலத்தோடும் அன்பு கூறுவாயாக என்பதே பிரதான கற்பனை. இதற்கு ஒப்பாயிருக்கிற இரண்டாம் கற்பனை என்னவென்றால், உன்னிடத்தில் நீ அன்பு கூறுவது போல பிறனிடத்திலும் அன்பு கூறுவாயாக என்பதே. இவைகளிலும் பெரிய கற்பனை வேறொன்றுமில்லை என்றார். கர்த்தாவே, எங்களுக்கு இறங்கி இந்த பிரமாணங்கள் எல்லாவற்றையும் எங்கள் இருதயத்தில் பதித்துள்ள வேண்டுமென்று வேண்டிக் கொள்கிறோம். வாசிப்பதற்காக தெரிந்து கொள்ளப்பட்ட திருமறை பகுதி மத்தேயு எழுதிய நற்செய்தி நூல் 25வது அதிகாரத்தின் 14வது வசனம் முதல் 30வது வசனம் வரையிலும். மேத்யூ சாப்டர் 25 verses 14 to 30. மத்தேயு எழுதிய நற்செய்தி நூல் 25வது அதிகாரத்தின் 14வது வசனம் முதல் 30வது வசனம் வரையிலும். அன்றியும் பரலோக ராஜ்யம் புறதேசத்துக்கு பிரயாணமாய் போகிற ஒரு மனுஷன் தன் ஊழியக்காரரை அழைத்து தன் ஆஸ்திகளை அவர்கள் வசமாய் ஒப்பு கொடுத்தது போல் இருக்கிறது. அவனவனுடைய திறமைக்கு தக்கதாக ஒருவனிடத்தில் 5 தாலந்தும் ஒருவனிடத்தில் 2 தாலந்தும் ஒருவனிடத்தில் 1 தாலந்துமாக கொடுத்து உடனே பிரயாணப்பட்டு போனான். 5 தாலந்தை வாங்கினவன் போய் அவைகளை கொண்டு வியாபாரம் பண்ணி வேறு 5 தாலந்தை சம்பாதித்தான். அப்படியே 2 தாலந்தை வாங்கினவனும் வேறு 2 தாலந்தை சம்பாதித்தான். 1 தாலந்தை வாங்கினவனோ போய் நிலத்தை தோண்டி தன் எஜமானுடைய பணத்தை புதைத்து வைத்தான். வெகு காலமான பின்பு அந்த ஊழியக்காரருடைய எஜமான் திரும்பி வந்து அவரிடத்தில் கணக்கு கேட்டான். அப்பொழுது 5 தாலந்தை வாங்கினவன் வேறு 5 தாலந்தை கொண்டு வந்து, ஆண்டவனே, 5 தாலந்தை என்னிடத்தில் ஒப்புவித்தீரே, அவைகளை கொண்டு இதோ வேறு 5 தாலந்தை சம்பாதித்தேன் என்றான். அவனுடைய எஜமான் அவனை நோக்கி, நல்லது, உத்தமமும் உண்மையுமுள்ள ஊழியக்காரனே, கொஞ்சத்திலே உண்மையாயிருந்தாய், அநேகத்தின் மேல் உன்னை அதிகாரியாக வைப்பேன், உன் எஜமானுடைய சந்தோஷத்திற்குள் பிரவேசி என்றான். 2 தாலந்தை வாங்கினவனும் வந்து, ஆண்டவனே, 2 தாலந்தை என்னிடத்தில் ஒப்புவித்தீரே, அவைகளை கொண்டு இதோ வேறு 2 தாலந்தை சம்பாதித்தேன் என்றான். அவனுடைய எஜமான் அவனை நோக்கி, நல்லது, உத்தமமும் உண்மையுமுள்ள ஊழியக்காரனே, கொஞ்சத்திலே உண்மையாயிருந்தாய், அநேகத்தின் மேல் உன்னை அதிகாரியாக வைப்பேன், உன் எஜமானுடைய சந்தோஷத்திற்குள் பிரவேசி என்றான். 1 தாலந்தை வாங்கினவன் வந்து, ஆண்டவனே, நீர் விதைக்காத இடத்தில் அறுக்கிறவரும் தெளிக்காத இடத்தில் சேர்க்கிறவருமான கடினமுள்ள மனுஷன் என்று அறிவேன். ஆகையால் நான் பயந்து போய் உமது தாலந்தை நிலத்தில் புதைத்து வைத்தேன், இதோ உம்முடையதை வாங்கி கொள்ளும் என்றான். அவனுடைய எஜமான் பிரதியுத்தரமாக, பொல்லாதவனும் சோம்பனுமான ஊழியக்காரனே, நான் விதைக்காத இடத்தில் அறுக்கிறவன் என்றும் தெளிக்காத இடத்தில் சேர்க்கிறவன் என்றும் அறிந்திருந்தாயே. அப்படியானால் நீ என் பணத்தை காசுக்காரர் வசத்தில் போட்டு வைக்க வேண்டியதாய் இருந்தது. அப்பொழுது நான் வந்து என்னுடையதை வட்டியோடே வாங்கி கொள்வேனே என்று சொல்லி அவனிடத்தில் இருக்கிற தாலந்தை எடுத்து 10 தாலந்துள்ளவனுக்கு கொடுங்கள். உள்ளவனவனோ அவனுக்கு கொடுக்கப்படும், பரிபூர்ணமும் அடைவான். இல்லாதவனிடத்திலிருந்து உள்ளதும் எடுத்து கொள்ளப்படும். பிரயோஜனமற்ற ஊழியக்காரனாகிய இவனை புறம்பான இருளிலே தள்ளி போடுங்கள், அங்கே அழுகையும் பற்கடிப்பும் உண்டாயிருக்கும் என்றான் என்பதுவே. வாசிப்பதற்காக தெரிந்து கொள்ளப்பட்ட திருமறை பகுதி வாசித்தாயிற்று. கிறிஸ்துவே உமக்கே மகிமை உண்டாவதாக. தொடர்ந்து நாம் ஜெபிப்போம். மகா மேன்மையும் மகத்துவம் நிறைந்த நல்ல ஆண்டவரே, இக்கர்த்தருடைய நாளின் காலை வேளையிலும் உம்முடைய திரு சமூகத்தினராக ஆண்டவரே எங்களை நாங்கள் ஒருமுகப்படுத்தி உம்மை ஆராதித்து உம்முடைய திருநாமத்தை மகிமைப்படுத்துவதற்குரிய கிருபைகளை ஆண்டவர் எங்களுடைய வாழ்விற்கு தந்திருக்கின்ற தயவிற்காக நன்றியோடு நாங்கள் உம்மை துதிக்கின்றோம், உம்மை ஸ்தோத்தரிக்கின்ற சுவாமி. ஆண்டவரே, நாங்கள் கடந்து வந்த வாழ்வின் பாதைகளில்
ஆண்டவர் ஒவ்வொரு நாளும் எங்களுடைய வாழ்வுக்கு போதுமானவராக இருந்திருப்பதற்காக உமை நன்றியோடு துதிக்கின்றோம். ஆண்டவரே, 2020 ஆண்டுக்குள்ளதாக நாங்கள் பிரவேசிக்கவும், கடந்த 6 மாதங்களை உம்முடைய கிருபையோடு உம்முடைய ஒத்தாசையோடு நாங்கள் கடந்து வரவும், இந்த புதிய மாதத்திற்குள்ளதாக நாங்கள் பிரவேசித்து ஆண்டவரே உம்மை துதித்து ஸ்தோத்தரிப்பதற்குரிய கிருபைகளை எங்களுடைய வாழ்வில் நீர் தந்திருக்கின்றதற்காக நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். ஆண்டவரே, எத்தனை விதமான துன்பங்களும் துயரங்களும் பாடுகளும் வேதனைகளும் கண்ணீர் நிறைந்த அனுபவங்களும் நிறைந்த ஒரு வாழ்வின் சூழலில் நாங்கள் வாழ்கின்ற போதும் ஆண்டவர் அவைகள் எல்லாவற்றின் மத்தியிலும் எங்கள் ஒவ்வொருடைய வாழ்விற்கும் நீர் போதுமானவராக இருந்திருப்பதற்காக, எல்லாவிதமான தீமைகளுக்கும் இடர்பாடுகளுக்கும் ஆண்டவர் எங்களை விலக்கி பாதுகாத்திருப்பதற்காக, உம்முடைய நிறைவான ஒரு பிரசன்னத்தால் ஆண்டவர் எங்களை ஆட்கொண்டு வழிநடத்தி வருகின்றதற்காக நன்றியோடு நாங்கள் உம்மை துதிக்கின்றோம், உம்மை ஸ்தோத்திரிக்கின்ற சுவாமி. ஆண்டவரே, எங்களுடைய ஆத்மாவை மரணத்திற்கும், எங்களுடைய கண்களை கண்ணீருக்கும், எங்களுடைய கால்களை இடறலுக்கும் நீர் விலக்கி மீட்டு பாதுகாத்திருக்கின்ற தயவிற்காக, ஜீவனுள்ளோர் தேசத்திலே ஆண்டவரை உம்மை துதித்து ஸ்தோத்தரித்து வாழ்வதற்குரிய கிருபைகளை ஆண்டவர் எங்களுடைய வாழ்வுக்கு தந்திருப்பதற்காக நன்றியோடு நாங்கள் உம்மை துதிக்கின்ற சுவாமி. ஆண்டவரை, உம்முடைய விலகாத அருள் பிரசன்னம் தொடர்ந்து எங்கள் ஒவ்வொருடைய வாழ்விற்கும் போதுமானதாக இருக்கின்ற அனுபவங்களை நாங்கள் காண ஆண்டவர் உதவி செய்து காத்து வழிநடத்தி ஆசீர்வதித்துள்ள வேண்டும் என்று ஜெபிக்கின்ற சுவாமி. சங்கீதக்காரன் கூறுவதைப் போல, கர்த்தர் எனக்கு செய்த எல்லா உபகாரங்களுக்காக அவருக்கு நான் எண்ணத்தை செலுத்துவேன், இரட்சிப்பின் பாத்திரத்தை எடுத்துக்கொண்டு கர்த்தருடைய நாமத்தை தொழுது கொள்வேன் என்கின்றோமாக துதிகளோடு ஸ்தோத்திரங்களோடு இறை சமூகத்தினராக நாங்கள் கடந்து வருகின்ற சுவாமி. ஆண்டவரே, ஸ்தோத்திர பலியிடுகிறவன் என்னை மகிமைப்படுத்துகின்றான் என்கின்றோமாக நீர் எங்களுடைய இதயத்தின் ஆழத்திலிருந்து எழுகின்ற ஆண்டவரே துதிகளிலும் ஸ்தோத்திரங்களிலும் பிரியங்கொள்ளுகின்ற தெய்வமாக ஆண்டவரே, உம்முடைய நிறைவான ஒரு பிரசன்னத்தை எங்களுடைய வாழ்வில் தந்து எங்களை ஆசீர்வதிக்கின்றவராக நிற்பதற்காக நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். இவ்வேளையிலும் திருச்சபையின் ஒவ்வொரு விசுவாச குடும்பங்களுக்காக சமூகத்திலே வேண்டி நிற்கின்ற சுவாமி. ஆண்டவர், ஒவ்வொரு குடும்பத்தின் பிள்ளைகளுடைய வாழ்விற்கும் ஆண்டவர் போதுமானவராக இருந்து உம்முடைய நிறைவான ஒரு பிரசன்னத்தை உம்முடைய ஆளுகை தந்து நீர் வழிநடத்தி வருகின்ற தயவுகளுக்காக நன்றி செலுத்துகின்றோம். ஆண்டவர், உம்முடைய தூய சமூகத்தை நாங்கள் கிட்டி சேர்கின்ற போதெல்லாம் உம்முடைய சமூகத்திலிருந்து நாங்கள் பெற்றுக்கொண்ட நன்மைகள் எல்லாவற்றையும் எண்ணி நன்றி பெருக்கோடு உம்மை துதித்து ஸ்தோத்தரிப்பதற்குரிய உள்ளுணர்வினை எங்களுடைய இதயங்களிலே தருகின்ற ஆண்டவரே, எங்களுடைய அகவாழ்வினை உம்முடைய சமூகத்திலே நாங்கள் சீர்தூக்கி பார்க்கவும், உமக்கு உகந்தவர்களாக வாழ்வதற்கு எங்களை அர்ப்பணிக்கவும் நீர் தருகின்ற கிருபைகளுக்காக உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். எங்களிலே கண்ட குறைவுகள், குற்றங்கள், அக்கிரமங்கள், பாவங்கள், மீறுதல்கள் எல்லாவற்றையும் ஆண்டவர் தயவாக பொருட்தருகின்றவராக, ஆண்டவரை நீர் மன்னிக்கின்றவராக இருப்பதற்காக நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். ஆண்டவரே, இயேசு கிறிஸ்துவின் இரத்தம் சகல பாவங்களை நீக்கி நம்மை சுத்திகரிக்கும் என்கின்றோமாக உம்முடைய திரு இரத்தத்தினால் உண்டாகின்ற மன்னிப்பு நிறைந்த வாழ்விற்கு உகந்தவர்களாக நாங்கள் வாழ்வதற்குரிய கிருபைகளை ஆண்டவர் ஒவ்வொரு நாளும் தந்து எங்களை காத்து வழிநடத்தி வருகின்ற தயவுகளுக்காக உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். ஆண்டவரை, தொடர்ந்து திருச்சபை மக்கள் ஒவ்வொருடைய வாழ்விற்கும் உடைய கிருபையின் பிரசன்னம் போதுமானதாக இருந்து காத்து வழிநடத்துகின்ற அனுபவங்களை காண நீர் கிருபை செய்ய வேண்டும் என்று ஜெபிக்கின்றோம். ஆண்டவரை, சிறியோர் முதல் பெரியோர் மட்டும் ஒவ்வொருவரையும் உடைய திருக்கரங்களை அர்ப்பணித்து ஜெபிக்கின்றோம். ஒவ்வொருடைய வாழ்விற்கும் ஆண்டவர் போதுமானவராக இருந்து காத்து வழிநடத்தி அருள வேண்டும் என்று ஜெபிக்கின்றோம். இவ்வேளையிலும் ஆண்டவரை, வயது முதிர்ந்த பெற்றோருக்காக சமூகத்தில் வேண்டி நிற்கின்றோம். உமது உன்னதமான பாதுகாப்பும் ஆண்டவரை உம்முடைய சுகமும் பலனும் உமது பிள்ளையுடைய வாழ்விற்கு போதுமானதாக இருக்க வேண்டும் என்று ஜெபிக்கின்றோம். ஆண்டவரே, கர்த்தருடைய ஆலய பிரகாரங்களிலே நாட்டுப்பட்டவர்கள் செழித்திருப்பார்கள், அவர்கள் முதிர் வயதிலும் கனித்தந்து புஷ்டியும் பசுமையுமா இருப்பார்களாக உம்முடைய ஆலய பிரகாரங்கள் நிமித்தமாக உண்டாகின்ற நன்மைகளை நல்ல ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொண்டவர்களாக உமது பிள்ளைகளுடைய வாழ்வு தொடர்ந்துமால் பேணி பாதுகாக்கப்படுகின்ற அனுபவங்களை காண ஆண்டவர் உதவி செய்துள்ள வேண்டும் என்று ஜெபிக்கின்றோம். இன்னும் ஒவ்வொரு இல்லத்தின் பெற்றோருக்காக ஜெபிக்கின்றோம். ஒவ்வொருவரையும் ஆண்டவர் ஆசீர்வதிக்க வேண்டும் என்று ஜெபிக்கின்ற சுவாமி. இல்லங்களில் ஆண்டவரால் உண்டாகின்ற சந்தோஷமும் சமாதானமும் ஒருமனப்பாடும் அன்பும் ஐக்கியமும் நிறைந்திருக்கின்ற அனுபவங்களை காணவும் ஆண்டவர் கிருபை செய்துள்ள வேண்டும் என்று ஜெபிக்கின்றோம். ஆண்டவரே, பல்வேறு பணிகளை செய்து வருகின்ற தமது மக்கள் ஒவ்வொருவருக்காகவும் ஜெபிக்கின்றோம். ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பீராக. அரசு துறைகளிலும் இன்னும் தனியார் துறைகளிலும் தங்களுடைய சுயமான தொழில்களில் வியாபாரங்களில் என உழைக்கின்ற எல்லாருடைய கையின் பிரயாசங்களையும் ஆண்டவர் ஆசீர்வதித்து கொடுக்க வேண்டும் என்று ஜெபிக்கின்றோம். உன் கைகளின் பிரயாசத்தை நீ சாப்பிடுவாய், உனக்கு பாக்கியமும் நன்மையும் உண்டாயிருக்கும் என்கின்றமாக பாக்கியமும் நன்மை நிறைந்த அனுபவங்களை தமது பிள்ளைகள் தங்களுடைய பணிவாழும் சூழலிலே கண்டுகொள்ள ஆண்டவர் உதவி செய்துள்ள வேண்டும் என்றும் ஜெபிக்கின்றோம். ஆண்டவரே, ஒவ்வொரு இல்லத்தின் தாய்மார்களுக்காகவும் ஜெபிக்கின்றோம். உமது பிள்ளைகளை ஆண்டவர் பலப்படுத்தும், ஆசீர்வதியும், காத்து வழிநடத்த வேண்டும் என்று ஜெபிக்கின்றோம்.
இல்லங்களை ஆண்டவருக்குள்ளதாக விசுவாச வாழ்வு ஒன்றை கட்டி வழிநடத்தி செல்வதற்கு வேண்டிய எல்லா விதமான அனுகூலமான சூழ்நிலைகளை எமது பிள்ளைகளுடைய வாழ்விற்கும் ஆண்டவர் கட்டளையிட்டு காத்து வழிநடத்தி ஆசீர்வதித்துள்ள வேண்டும் என்று ஜெபிக்கின்றோம். இல்லங்களில் ஆண்டவர் ஈவாக தந்திருக்கின்ற பிள்ளைகளுக்காக ஜெபிக்கின்றோம். ஒவ்வொருவரையும் ஆண்டவர் தொடர்ந்து பலப்படுத்தவும் ஆசீர்வதிக்கவும் நீர்தாமை காத்து வழிநடத்த வேண்டும் என்று ஜெபிக்கின்றோம். சுவாமி, அருமையான சிறு குழந்தைகளுக்காக ஜெபிக்கின்றோம். ஆண்டவரே, எல்லா விதமான பால் பிணிகளுக்கும் தீமைகளுக்கும் மது பிள்ளைகளின் விலக்கி பாதுகாக்க வேண்டும் என்று ஜெபிக்கின்றோம். கல்வி பயின்று வருகின்ற பிள்ளைகளுக்காக ஜெபிக்கின்றோம். விசேஷித்த ஞானத்தையும் அறிவையும் ஆண்டவரே உமது பிள்ளைகளுடைய வாழ்வுக்கு நீ கட்டளையிட்டு தங்களுடைய கல்வியிலே சிறந்து விளங்குகின்ற அனுபவங்களை காண ஆண்டவர் உதவி செய்ய வேண்டும் என்று ஜெபிக்கின்றோம். ஆண்டவரே, திருச்சபையின் இளைஞர்களுக்காக ஜெபிக்கின்றோம். இளமை காலத்தில் மது பிள்ளைகள் நமக்கு பிரியமான பாதையில் வழிநடக்கின்ற அனுபவங்களை காணவும் கடவுளுடைய திருவுள்ள சித்தத்தை நிறைவேற்றுகின்றவர்களாக தங்களுடைய ஆண்டவரே தங்களை அர்ப்பணித்து செயல்படுகின்ற அனுபவங்களை காணவும் ஆண்டவர் உதவி செய்துள்ள வேண்டும் என்று ஜெபிக்கின்றோம். இன்னும் தங்களுடைய உயர் கல்விகளுக்காக உயர் பணி வாய்ப்புகளுக்கென தமது பிள்ளைகள் மேற்கொள்ளுகின்ற எல்லா விதமான முயற்சிகள் பிரயாசங்களையும் கூட ஆண்டவர் ஆசீர்வதித்து கொடுக்க வேண்டும் என்று ஜெபிக்கின்றோம். திருச்சியின் மக்களாக எமது தேசத்தின் பல்வேறு பகுதியிலும் உலகின் பல்வேறு பகுதியிலுமாக வாழுகின்ற தமது பிள்ளைகளுக்காக ஜெபிக்கின்ற சுவாமி, நாளுக்குரிய நன்மைகளையும் நல்ல ஆசீர்வாதங்களையும் ஒவ்வொருவருடைய வாழ்வுக்கும் ஆண்டவர் கட்டளையிட்டு ஒவ்வொருவரையும் ஆண்டவர் காத்து வழிநடத்தியுள்ள வேண்டும் என்று ஜெபிக்கின்றோம். ஒவ்வொருவரின் வாழ்வின் சூழலுக்கும் ஆண்டவர் போதுமானவராக இருக்கின்ற அனுபவங்களை காண ஆண்டவரை நீர் கிருபை செய்ய வேண்டும் என்று ஜெபிக்கின்ற சுவாமி. ஆண்டவரே, இவ்வேளையிலும் உலகம் எங்கிலும் பரவியிருக்கின்ற நம்முடைய திருச்சபைகளுக்காக நாங்கள் ஜெபிக்கின்றோம். எங்கெங்கெல்லாம் மக்கள் கூடிமை ஆராதிக்கின்றனரோ அங்கெங்கெல்லாம் உடைய நிறைவான பிரசனத்தை ஒவ்வொருவரும் கண்டுகொள்வதற்கு ஆண்டவர் உதவி செய்துள்ள வேண்டும் என்று ஜெபிக்கின்றோம். ஆண்டவரே, சிறப்பாக இந்திய மெதரிஸ்ட் திருச்சபைகளுக்காக மும்பை ரீஜனல் கான்ஃபரன்ஸுக்காக உடைய பேராயிருக்காகவும் ஆண்டவரே மும்பை ரீஜனல் கான்ஃபரன்ஸ் வாயிலாக நடைபெற்று வருகின்ற எல்லா விதமான இறைப்பணிகளுக்காகவும் உமக்கு நன்றி செலுத்துகின்ற சுவாமி. ஒவ்வொரு திருச்சபைகளையும் ஆண்டவர் ஆசீர்வதிப்பீராக. உம்முடைய நாமத்திற்கு மகிமை சேர்க்கின்ற இடமாக ஒவ்வொரு திருச்சபையினுடைய செயல்பாடுகளும் அமைந்திட ஆண்டவர் உதவி செய்துள்ள வேண்டும் என்று ஜெபிக்கின்றோம். சிறப்பாக திருச்சபை ஆண்டவர் பகுதியிலே நிலைநாட்டியிருக்கிற நோக்கத்திற்காக உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். ஆண்டவரே, திருச்சபையின் மூளைக்கல்லாக நீ இருப்பதற்காகவும் உம்மீது அழகான மாளிகையாக ஜீவனுள்ள கற்களாக ஆண்டவரே உமது மக்களை நீ கட்டி எழுப்புகின்றதற்காக உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். ஆவிக்குரிய பலிகளை செலுத்துகின்ற வண்ணமாக நம்முடைய திருச்சபையானது ஆண்டவரே ஆவியின் ஒருமைப்பாட்டோடு ஆண்டவரே இன்னும் உமக்குள்ளதாக கட்டி எழுப்பப்படுகின்ற அனுபவங்களை காண ஆண்டவர் உதவி செய்துள்ள வேண்டும் என்று ஜெபிக்கின்ற சுவாமி. ஆண்டவரே, திருச்சபையின் சபை செயற்குழுவிற்காக ஒவ்வொரு கிளை சங்கங்களுக்காக ஒவ்வொருடைய கரங்களிலும் ஆண்டவர் தந்திருக்கின்ற பொறுப்புகளுக்காக உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். ஒவ்வொருவரையும் ஆண்டவர் தொடர்ந்து பலப்படுத்தவும் ஆசீர்வதிக்கவும் உம்முடைய நாம் மகிமைக்காக உமது பிள்ளைகளை ஆண்டவர் எடுத்து பயன்படுத்துகின்ற அனுபவங்களை காணவும் ஆண்டவர் உதவி செய்துள்ள வேண்டும் என்று ஜெபிக்கின்றோம். திருச்சபையின் வாயிலாக பல்வேறு நிலையிலே நடைபெற்று வருகின்ற எல்லா ஊழியங்களுக்காக உம்முடைய சமூகத்திலே வேண்டி நிற்கின்றோம். எல்லா ஊழியங்களையும் ஆண்டவர் தொடர்ந்து ஆசீர்வதிக்க வேண்டும் என்று ஜெபிக்கின்ற சுவாமி. ஆண்டவரை திருச்சபையின் எல்லா விசுவாச குடும்பங்களிலும் ஆண்டவருடைய உன்னதமான நன்மைகளும் நல்ல ஆசீர்வாதங்களும் நிறைந்திருக்கின்ற அனுபவங்களை காணவும் ஆண்டவர் உதவி செய்துள்ள வேண்டும் என்று ஜெபிக்கின்றோம். ஆண்டவரே, இவ்வேளையிலும் எங்களுடைய தேசம் எங்கிலும் பல்வேறு நிமிடங்களிலே நடைபெற்று வருகின்ற இறைப்பணிகளுக்காக நன்றி செலுத்துகின்றோம். எல்லா ஊழியங்களையும் ஆண்டவர் ஆசீர்வதிக்க வேண்டும் என்று ஜெபிக்கின்ற சுவாமி. மிஷனரி சங்கங்களின் மூலமாக நடைபெறுகின்ற ஊழியங்களுக்காக, இன்னும் தனிநபர்கள் மூலமாக நடைபெறுகின்ற ஊழியங்களுக்காக, இன்னும் பல்வேறு விதமான தொண்டு நிறுவனங்களின் மூலமாக நடைபெறுகின்ற ஊழியங்களுக்காக ஜெபிக்கின்றோம். இவை எல்லாவற்றின் வாயிலாக உம்முடைய திருநாமம் மகிமைப்படுகின்ற அனுபவங்களை காணவும் ஆண்டவரே எல்லா மக்களும் உம்மை அறிந்து கொள்ளுகின்ற அனுபவங்களுக்கு நேராக வழிநடத்தப்பட ஆண்டவர் உதவி செய்துள்ள வேண்டும் என்று ஜெபிக்கின்றோம். இவ்வேளையிலும் எங்களுடைய தேசத்திற்காக வேண்டி நிற்கின்றோம். தேசத்தை ஆளுகின்ற தலைவர்களுக்காக, தேசத்தின் உயரதிகாரம் வைக்கின்ற மக்களுக்காக ஜெபிக்கின்றோம். தேசத்திலே அமைதியும் சமாதானம் நிலைவிடுவதற்கு ஆண்டவர் உதவி செய்துள்ள வேண்டும் என்று ஜெபிக்கின்ற சுவாமி. ஆண்டவரே, சிறப்பாக எங்களுடைய தேசத்தின் எல்லை பகுதிகளுக்காக நாங்கள் ஜெபிக்கின்றோம். தேசத்தின் எல்லை பகுதிகளிலே ஆண்டவரே நல்ல சமாதானமான சூழ்நிலையை நீர் கட்டளையிட்டு காத்து வழிநடத்த வேண்டும் என்று ஜெபிக்கின்றோம். ஆண்டவரே, இன்னும் பல்வேறு விதமான நிலைமைகளிலே ஆண்டவரே எங்களுடைய தேசத்தின் நன்மைக்காக மேற்கொள்ளப்படுகின்ற எல்லா விதமான முயற்சிகளிலும் பிரயாசங்களிலும் ஆண்டவருடைய ஆசிகள் போதுமானதாக இருந்து எங்களுடைய தேசத்தை செவ்வையான பாதையிலே ஆண்டவர் காத்து வழிநடத்துகின்ற அனுபவங்களை நாங்கள் காண நீர் கிருபை செய்ய வேண்டும் என்று ஜெபிக்கின்றோம். தேசத்தின் ஒவ்வொரு மக்களையும் ஆண்டவர் ஆசீர்வதிப்பீராக. இந்த நாட்களிலும் ஆண்டவர் பொருளாதார நெருக்கடிக்குள்ளதாக இருக்கக்கூடிய ஒவ்வொரு பிள்ளைகளுக்காக நாங்கள் ஜெபிக்கின்ற சுவாமி. ஒவ்வொருவரையும் ஆண்டவர் ஆசீர்வதிப்பீராக. அனுகூலமான சூழ்நிலைகளை ஆண்டவர் எங்களுடைய தேசத்திலே கட்டளையிடவும் ஆண்டவரை ஒவ்வொருவரும் உம்மால் உண்டாகின்ற நிறைவாழ்வினை பெற்று வாழுகின்ற அனுபவங்களை காண
நீர் கிருபை செய்துள்ள வேண்டும் என்று ஜெபிக்கின்றோம். ஆண்டவரே, கொரோனா வைரஸினால் ஏற்பட்டிருக்கக்கூடிய பாதிப்புகள் எங்களுடைய தேசத்திலிருந்து முற்றிலுமாக மறைந்து போக ஆண்டவரே நீர் உதவி செய்ய வேண்டும் என்று ஜெபிக்கின்றோம். ஒவ்வொரு மக்களும் தங்களுடைய இயல்பான வாழ்வுக்கு திரும்பி தங்களுடைய கடமைகளை தொடர்வதற்கு வேண்டிய அனுகூலமான சூழ்நிலைகளை ஆண்டோர் பரத்திருந்து தந்து காத்து வழிநடத்தி அருள வேண்டும் என்று ஜெபிக்கின்றோம். இவ்வேளையில் நாங்கள் வாழுகின்ற இந்த மும்பை பட்டணத்திற்காக, மகாராஷ்டிரா மாநிலத்திற்காக ஜெபிக்கின்ற சுவாமி. ஆண்டவரே, இந்த பட்டணத்தின் வாழ்வினிலும் இந்த மாநிலத்தின் வாழ்வின் அனைத்து செயல்பாடுகளிலும் ஆண்டவருடைய நன்மைகளும் நல்ல ஆசீர்வாதங்களும் போதுமானதாக இருக்கின்ற அனுபவங்களை காண நீர் கிருபை செய்துள்ள வேண்டும் என்று ஜெபிக்கின்ற சுவாமி. ஆண்டவரே, இன்னும் எங்களுடைய அண்டை நாடுகளுக்காக ஜெபிக்கின்றோம். அண்டை நாடுகளோடு நல்லுறவு கொண்டு வாழ்வதற்கு வேண்டிய கிருபைகளை ஆண்டவர் தந்து காத்து வழிநடத்த வேண்டும் என்று ஜெபிக்கின்றோம். இன்னும் அனைத்துலக தேசங்களுக்காக வேண்டுகின்றோம். எங்கும் அமைதியும் சமாதானமும் நிலவிடுவதற்கு வேண்டிய கிருபைகளை தாரும். கொரோனா வைரஸின் பாதிப்புக்குள்ளாயிருக்கக்கூடிய எல்லா தேசங்களுக்காகவும் வேண்டி நிற்கின்ற சுவாமி. ஆண்டவரே, அந்தந்த தேசங்களிலிருந்து ஆண்டவரே இந்த கொடிய விஷவியாதியானது மறைந்து போகவும் மக்கள் தங்களுடைய இயல்பான வாழ்விற்கு திரும்பி தங்களுடைய கடமைகளை தொடரவும் ஆண்டவர் உதவி செய்துள்ள வேண்டும் என்று ஜெபிக்கின்ற சுவாமி. ஆண்டவரே, இன்னும் பல்வேறு நிலைகளிலே மருத்துவத்துறை சார்ந்து மேற்கொள்ளப்படுகின்ற எல்லா விதமான ஆய்வு பணிகளையும் கூட ஆண்டவர் ஆசீர்வதித்துள்ள வேண்டும் என்று ஜெபிக்கின்றோம். ஆண்டவரால் உண்டாகின்ற பூர்ணமாகின சுகம் ஒவ்வொரு மக்களுக்கு உண்டாயிருக்கின்ற அனுபவங்களை காணவும் ஆண்டவர் கிருபை செய்துள்ள வேண்டும் என்று ஜெபிக்கின்ற சுவாமி. ஆண்டவரே, இவ்வேளையிலும் கூட தங்களுடைய தனிப்பட்ட விண்ணப்பங்களையும் வேண்டல்களையும் உங்களுடைய தூய திரு சமூகத்திலே ஏறெடுத்து நிற்கின்ற உமது பிள்ளைகள் ஒவ்வொருவருக்காகவும் ஜெபிக்கின்றோம். ஒவ்வொருவரையும் ஆண்டவர் கண்ணோக்கி பாரும். ஆண்டவரால் உண்டாகின்ற நன்மைகளை நல்ல ஆசீர்வாதங்களை உமது பிள்ளைகள் ஒவ்வொருவர் தங்களுடைய வாழ்வில் பெற்றுக்கொள்ள ஆண்டவர் கிருபை செய்துள்ள வேண்டும் என்று ஜெபிக்கின்றோம். அவர் உங்களை விசாரிக்கிறவர் ஆனபடியால் உங்கள் கவலைகளை எல்லாம் அவர் மேல் வைத்து விடுங்கள் என்கின்றமாக ஆண்டவரே, உம்முடைய நல் விசாரணையும் உம்முடைய நல்ல ஆலோசனைகளையும் பெற்று ஆண்டவரை ஒவ்வொரு நாளும் அது பிள்ளைகள் உமக்குள்ளதாக சிறந்து விளங்குகின்ற அனுபவங்களை காண ஆண்டவர் உதவி செய்துள்ள வேண்டும் என்று ஜெபிக்கின்ற சுவாமி. உம்முடைய நிறைவான நன்மைகளையும் நல்ல ஆசீர்வாதங்களையும் ஒவ்வொருவருக்கும் ஆண்டவர் தந்து உமது பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் கண்மணி போல நீர் தொடர்ந்து பாதுகாத்து வழிநடத்துகின்ற அனுபவங்களை காணவும் ஆண்டவர் கிருபை செய்ய வேண்டும் என்று ஜெபிக்கின்ற சுவாமி. தொடர்ந்து உம்முடைய நிறைவான ஆளுகைக்கு பூரணமாக எங்களை அர்ப்பணித்து ஜெபிக்கின்றோம். ஆட்கொண்டு வழிநடத்தி ஆசீர்வதியும் துதிகரமே உமக்கே செலுத்துகின்றோம். மீட்பர் இயேசு நாமத்தில் வேண்டுகின்றோம் பிதாவே, ஆமென். இந்த வாரத்திலே தங்களுடைய பிறந்த தினத்தை காண்போர் மிஸ்ஸஸ் வின்சி மணிகண்டன், 11th ஜூலை. இவ்வாரத்திலே தனது பிறந்த தினத்தை காணும் திருச்சின் பிள்ளை திருச்செவின் சார்பில் வாழ்த்துகின்றோம், இறையாசி கூறுகின்றோம். ஆண்டவர் தாமே இந்த புதிய ஆண்டினை தமது பிள்ளைக்கு ஆசீர்வாதமான ஆண்டாக அமைத்து கொடுக்க தொடர்ந்து நாம் அவர்களுக்காக ஜெபிப்போம். நான் உன்னை விட்டு விலகுவதில்லை, நான் உன்னை என்றும் கைவிடுவதில்லை. நான் உன்னை விட்டு விலகுவதில்லை, நான் உன்னை என்றும் கைவிடுவதில்லை. நான் உன்னை காண்கின்ற தேவன், கண்மணி போல் உன்னை காப்பே. நான் உன்னை காண்கின்ற தேவன், கண்மணி போல் உன்னை காப்பே. நான் உன்னை விட்டு விலகுவதில்லை, நான் உன்னை என்றும் கைவிடுவதில்லை. நான் உன்னை விட்டு விலகுவதில்லை, நான் உன்னை என்றும் கைவிடுவதில்லை. பயப்படாதே நீ மனமே, நான் காத்திடுவேன் உன்னை தினமே. பயப்படாதே நீ மனமே, நான் காத்திடுவேன் உன்னை தினமே. அற்புதங்கள் நான் செய்திடுவேன், அற்புதங்கள் நான் செய்திடுவேன்.
நான் உன்னை என்றும் கைவிடுவதில்லை. வாழ்வின் சகல நன்மைகளுக்கும் அனைத்து நல்ல ஆசீர்வாதங்களுக்கும் ஊற்றும் உறைவிடமாக திகழ்கின்ற அன்பு நிறைந்த நல்ல ஆண்டவரே, இவ்வாரத்தினில் தன்னுடைய பிறந்த தினத்தை காண்கின்ற திருச்சின் பிள்ளைக்காக இறை சமூகத்தில் வேண்டி நிற்கின்றோம். ஆண்டவர் கடந்த ஆண்டு முழுவதும் தமது பிள்ளையுடைய வாழ்விற்கு நீ நல்லவராக போதுமானவராக இருந்து உம்முடைய நிறைவான நன்மைகளை நல்ல ஆசீர்வாதங்களை மது பிள்ளையுடைய வாழ்வில் நீர் தந்து வழிநடத்தி வந்திருக்கின்ற தயவுகளுக்காக நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். வருஷத்தை உம்முடைய நன்மையால் முடிசூட்டுகிறீர், உமது பாதைகள் நெய்யாய் பொழிகின்றது என்கின்ற உணமாக ஆண்டவரை நீர் ஈவாக தருகின்ற இந்த புதிய ஆண்டு உமது பிள்ளையுடைய வாழ்விற்கு புதிய நன்மைகளையும் புதிய நல்ல ஆசீர்வாதங்களையும் தருகின்ற நல்ல ஆண்டாக அமைந்திட ஆண்டவர் உதவி செய்ய வேண்டும் என்று ஜெபிக்கின்றோம். என் ஜீவனுள்ள நாளெல்லாம் நன்மையும் கிருபையும் என்னை தொடரும் என்று சங்கீதக்காரன் கூறுவதைப் போல ஆண்டவர் தருகின்ற நன்மைகளும் நற்கிருபைகளும் உமது பிள்ளையுடைய வாழ்வில் நிறைந்திருக்கின்ற அனுபவங்களை காணவும் ஆண்டவர் உதவி செய்ய வேண்டும் என்று ஜெபிக்கின்றோம். திருச்சபையாக வேளையிலும் உமது பிள்ளை நாங்கள் வாழ்த்தி ஆசீர்வதித்து ஜெபிக்கின்ற போது நல் மீட்பரே, நீரும் மது பிள்ளையுடைய பிரச்சனராகி மது பிள்ளை ஆசீர்வதித்துள்ள வேண்டும் என்று ஜெபிக்கின்றோம். மீட்பரே சுநாமத்தில் வேண்டுகின்றோம் பிதாவே, ஆமென். நாம் அனைவரும் பாமாலைகளில் 338வது பாமாலையினை பாடுவோம். என் ஆண்டவா என் பாகமே நீர் நித்த மாட்சிமை, விஸ்தார வையகத்திலே நீரே என் வாஞ்சனை என்கின்ற 338வது பாமாலையினை நாம் பாடுவோம். நன்மைக்கு ஊற்றமும்மையோ நான் நாடி தேடுவே. நீர் நீரைவான ஆசியே நீரே சமஸ்தமோ என் ஏழை நெஞ்சை கர்த்தரே உம்மாலே நீரப்போ. கிறிஸ்துவுக்குள் பிரியமானுள்ளே, இந்நாளிலும் சற்று நேர சிந்தனைக்கு ஆதாரமாக தெரிந்து கொண்ட திருவசனம் நாம் பாடமாக படிக்க கேட்ட மத்தேயு எழுதிய நற்செய்தி நூல் 25வது அதிகாரத்தின் 14வது வசனம். மேத்யூ சாப்டர் 25 verse 14. அன்றியும் பரலோக ராஜ்யம் புறதேசத்துக்கு பிரயாணமாய் போகிற ஒரு மனுஷன் தன் ஊழியக்காரரை அழைத்து தன் ஆசிகளை அவர்கள் வசமாய் ஒப்பு கொடுத்தது போல் இருக்கிறது. இருந்த ஒன்றுமாகவே தலைவணங்கி நாம் ஜெபிப்போம். மகா மேன்மையும் மகத்துவம் நிறைந்த நல்ல ஆண்டவரே, இக்கர்த்தருடைய நாளினிலும் தூய சமூகத்தினராக எங்களை நாங்கள் ஒருமுகப்படுத்தி உம்மை ஆராதித்து உம்முடைய திருநாமத்தை மகிமைப்படுத்தவும்
உமது திருவார்த்தைகளை சிந்திக்கவும் ஆண்டவர் உதவி செய்திருக்கின்ற தயவிற்காக நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். ஆண்டவரே, உம்முடைய திருவார்த்தைகள் எங்களுடைய வாழ்விற்கான வழிகாட்டுதலையும் எங்களுடைய வாழ்விற்கான வெளிச்சத்தையும் தருகின்றதாக இருப்பதற்காக நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். இந்த நாளிலும் உம்முடைய திருவார்த்தைகளை நாங்கள் சிந்திப்பதன் வாயிலாக உண்டாகின்ற நிறைவான நன்மைகளையும் நல்ல ஆசீர்வாதங்களையும் நாங்கள் பெற்றுக்கொண்டவர்களாக, ஆண்டவரை உமக்கு உகந்தவர்களாக வாழ்வதற்கு வேண்டிய கிருபைகளை உம்முடைய சமூகத்திலிருந்து சொந்தமாக்கி கொள்ள ஆண்டவர் உதவி செய்ய வேண்டும் என்று ஜெபிக்கின்றோம். இந்நாளுக்குரிய சிந்தனைகளை நீர் எங்களுக்கு ஆசீர்வதித்து தாரும். சத்திய ஆவியானவர் சத்தியத்தின் பாதையிலே எங்களை வழிநடத்த வேண்டும் என்று ஜெபிக்கின்றோம். தொடர்ந்து நீர் எங்களோடு பேசும், எங்களோடு இடைபடும். மீட்பர் இயேசு நாமத்தில் வேண்டுகின்றோம் பிதாவே, ஆமென். கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, இந்த நாளிற்குரிய அருளுரையின் கருப்பொருளானது கிறிஸ்தவ உக்கிரானத்துவம் என்பதாக அமைகின்றதாக இருக்கின்றது. நாம் படிக்க கேட்ட மத்தேயு எழுதிய நற்செய்தி நூல் 25வது அதிகாரத்தின் 14வது வசனத்தை நாம் படிக்கின்ற போது, அன்றியும் பரலோக ராஜ்யம் புறதேசத்துக்கு பிரயாணமாய் போகிற ஒரு மனுஷன் தன் ஊழியக்காரரை அழைத்து தன் ஆஸ்திகளை அவர்கள் வசமாய் ஒப்பு கொடுத்தது போல் இருக்கிறது என்று குறிப்பிடுகின்றதை நாம் காண்கின்றோம். கிறிஸ்தவ உக்கிரானத்துவம், கிறிஸ்டியன் ஸ்டூவர்ஷிப் என்று நாம் சிந்திக்கின்ற போது, ஆண்டவர் இயேசு கிறிஸ்தவ உக்கிரானத்துவத்தை பரலோக வாழ்விற்கு இணையானதாக அல்லது பரலோக வாழ்வின் மதிப்பீடுகளுக்கு இணையானதாக ஒப்பிடுகின்ற அனுபவத்தை இத்திருமுறை பகுதியினிலே நாம் காண முடிகின்றது. மனம் திரும்புங்கள், பரலோக ராஜ்யம் சமீபித்திருக்கிறது என்று தன்னுடைய பிரசங்கத்தை துவங்கிய ஆண்டவர் இயேசு பரலோக ராஜ்யம் இறைமக்கள் நடுவினில் இருக்கின்றது என்பதை உணர்த்துகின்ற வண்ணமாக பல்வேறு விதமான அதிசயங்களையும் அற்புதங்களையும் இறைமக்களுடைய வாழ்வினில் நடத்துகின்றவராக செயலாற்றிய ஆண்டவர் இயேசு தன்னுடைய இறைப்பணி நாட்களில் பரலோக வாழ்வினை விளக்குகின்ற வண்ணமாக பல்வேறு உவமைகளையும் பல்வேறு போதனைகளையும் கொடுத்திருக்கின்றார். அவைகளில் ஒன்றாக அமைவது இந்த நாளுக்குரிய இத்திருமறை பகுதியாக அமைகின்றதை நாம் காண முடிகின்றது. மத்தேயு எழுதிய நற்செய்தி நூல் 24வது அதிகாரத்தினில் கர்த்தருடைய வருகை எத்தகையதாக இருக்கும் என்பதை கூறிவிட்டு அதன் தொடர்ச்சியாக பரலோக வாழ்விற்குள்ளதாக பிரவேசிப்பதற்கு மக்கள் பல்வேறு விதமான முயற்சிகளை மேற்கொள்ளுகின்ற போது அந்த முயற்சி என்பது கிறிஸ்தவ உக்கிரானத்துவத்திற்கு இணையானதாக அமைகின்றது என்பதை ஆண்டவர் இத்திருமறை பகுதியிலே வலியுறுத்துகின்றதை நாம் காண முடிகின்றது. ஆகிய கிறிஸ்தவ உக்கிரானத்துவத்தின் வாயிலாக ஆண்டவர் எதிர்பார்ப்பது என்ன, அல்லது கிறிஸ்தவ உக்கிரானத்துவத்தை நாம் கடைபிடிப்பதன் வாயிலாக ஆண்டவர் நம்மிலே எதிர்பார்ப்பது என்ன என்று நாம் சிந்திக்கின்ற போது, முதலாவதாக கிறிஸ்தவ உக்கிரானத்துவத்தினில் நமது வாழ்வில் இருக்கின்ற எல்லா நன்மைகளும் ஆண்டவரிடத்திலிருந்து நாம் பெற்றிருக்கின்றோம் என்கின்ற உணர்வுடையவர்களாக வாழ நம்மை அழைக்கின்றதாக இருக்கின்றது என்பதை நாம் காண்கின்றோம். ஏனென்று சொன்னால், மத்தேயு எழுதிய நற்செய்தி நூல் 25வது அதிகாரத்தின் 15வது வசனத்தை நாம் படிக்கின்ற போது, அவனவனுடைய திறமைக்கு தக்கதாக
ஒருவனிடத்தில் 5 தாலந்தும், ஒருவனிடத்தில் 2 தாலந்தும், ஒருவனிடத்தில் 1 தாலந்துமாக கொடுத்து உடனே பிரயாணப்பட்டு போனான் என்று நாம் காண்கின்றோம். கிறிஸ்தவ உக்ரானத்துவம் என்று சொல்லுகின்ற போது நமது வாழ்வினில் இருக்கின்ற எல்லா நன்மைகளும் ஆண்டவருடைய கரத்திலிருந்து நாம் பெற்றிருக்கின்றோம் என்கின்ற உள்ளுணர்வுடையவர்களாக வாழ்வதற்கு நம்மை அழைக்கின்றதாக இருக்கின்றதை நாம் காண்கின்றோம். திருமறை சார்ந்து நாம் சிந்திக்கின்ற போது கடவுளின் தன்மை என்று கூறுவது கொடுப்பதாக அமைந்திருக்கின்றது. கிவிங் இஸ் தி நேச்சர் ஆஃப் காட். கடவுள் கொடுக்கின்றவராகவே இருக்கின்றார். அதனை சங்கீதக்காரன் குறிப்பிடுகின்ற போது, வானங்கள் தேவனுடையவைகள், பூமியை மனுபுத்திரருக்கு கொடுத்தார் என்று சங்கீதக்காரன் குறிப்பிடுகின்றதை நாம் காண்கின்றோம். மேலும் இதனை படைப்பின் நிகழ்வோடு நாம் ஒப்பிட்டு சிந்திக்கின்ற போது ஆதியாகமம் 2வது அதிகாரத்தின் 15வது வசனத்தினில், தேவனாகிய கர்த்தர் மனுஷனை ஏதேன் தோட்டத்தில் அழைத்து கொண்டு வந்து அதை பண்படுத்தவும் காக்கவும் வைத்தார் என்று நாம் காண்கின்றோம். ஆக ஆண்டவர் இங்கே எல்லாவற்றையும் உருவாக்கி படைப்பின் மகுடமாக மனிதனை ஏற்படுத்தி தான் சிருஷ்டித்தவைகள் எல்லாவற்றையும் மனிதனிடத்திலே கொடுத்து அவைகளை பண்படுத்தவும் பாதுகாக்கின்ற பொறுப்பினை ஆண்டவர் இங்கே மனுக்குலத்திடம் கொடுக்கின்றதை நாம் இங்கே காண முடிகின்றது. மேலும் ஆண்டவருடைய இக்கொடைகள் என்று சொல்லுகின்ற போது அவர் ஒவ்வொருவருடைய திறமைக்கு ஏற்ப நன்மைகளை கொடுக்கின்றவராக இருக்கின்றார் என்பதையும் திருமறை நமக்கு கற்பிக்கின்றதாக இருக்கின்றது. சிறப்பாக யாத்ராகம் 18வது அதிகாரத்தின் 21வது வசனத்தை நாம் படிக்கின்ற போது, ஜனங்கள் எல்லாருக்குள்ளும் தேவனுக்கு பயந்தவர்களும் உண்மையுள்ளவர்களும் பொருளாசையை வெறுக்கிறவர்களுமான திறமையுள்ள மனிதரை தெரிந்து கொண்டு அவர்களை 1000 பேருக்கு அதிபதிகளாகவும் 100 பேருக்கு அதிபதிகளாகவும் 50 பேருக்கு அதிபதிகளாகவும் 10 பேருக்கு அதிபதிகளாகவும் ஏற்படுத்தும் என்று குறிப்பிடப்படுகின்றதை நாம் காண்கின்றோம். இறைமக்களாகிய இஸ்ரவேலரை எகிப்தின் அடிமைத்தன வாழ்விலிருந்து விடுதலை செய்து வளம் நிறைந்த கானான் தேசத்திற்கு நேராக வழிநடத்துகின்ற பணியினில் மோசே ஈடுபட்டிருக்கின்ற போது இறைமக்களை நியாயம் விசாரிப்பதற்காக அவர் செயல்படுகின்ற முறைமையை கண்ட எத்திரோ அவருக்கு கூறுகின்ற ஆலோசனை என்பதுவாக இது அமைகின்றதை நாம் காண்கின்றோம். இறைமக்களை நியாயம் விசாரிக்கின்ற இப்பணியானது மோசே ஒருவரால் மாத்திரம் செய்ய இயலாத காரியம் அல்லது அது அவருக்கு பாரமான காரியம் என்பதை உணர்ந்து அதனை பகிர்ந்து கொடுக்கின்ற வண்ணமாக அவர் கூறுகின்ற இந்த ஆலோசனையானது ஒவ்வொருவரின் திறமைக்கு ஏற்ப அங்கே 1000 பேருக்கு அதிபதிகளாகவும் 100 பேருக்கு அதிபதிகளாகவும் 50 பேருக்கு அதிபதிகளாகவும் 10 பேருக்கு அதிபதிகளாகவும் என ஏற்படுத்தி இறைமக்களுடைய பயண பாதையானது எளிமைப்படுத்தப்படுகின்ற ஒன்றாக அமைகின்றதை நாம் இங்கே காண முடிகின்றது. ஆக ஆண்டவர் தன்னுடைய தன்மையினில் கொடுக்கின்றவராகவே இருக்கின்றார். தனது படைப்பின் மீது ஆதி பெற்றோருக்கு அல்லது மனுக்குலத்திற்கு ஆளுகை செய்வதற்கான அதிகாரத்தை கொடுக்கின்றவராக இருக்கின்றார் என்பதை நாம் காண்கின்றோம். அதோடு இங்கே இறைமக்களுடைய
சமூக வாழ்வினில் அவர்களை செவையான பாதையிலே வழிநடத்துவதற்கான திறமைகளையும் ஆண்டவர் கொடுக்கின்றவராக இருக்கின்றார் என்பதை இத்திருமறை பகுதியானது எடுத்துரைக்கின்றதை நாம் காண்கின்றோம். அதோடு பரலோக ராஜ்யத்திற்கு உகந்தவர்களாக நாம் வாழ்வதற்கான தாளந்துகளையும் ஆண்டவர் நம்முடைய வாழ்விற்கு தருகின்றவராக இருக்கின்றார் என்பதையும் ஆண்டவர் இயேசு இங்கே எடுத்து கூறுகின்றதை நாம் காண முடிகின்றது. மத்தேயு எழுதின நற்செய்தி நூல் 25வது அதிகாரத்தின் 15வது வசனத்திலே ஆண்டவர் குறிப்பிடுகின்ற போது அவனவனுடைய திறமைக்கு தக்கதாக இங்கே தாளந்துகள் என்பது கொடுக்கப்படுகின்றதாக இருக்கின்றதை நாம் காண்கின்றோம். இவ்வுலகினில் நாம் வாழுகின்ற போது மக்கள் ஒவ்வொருவரும் தங்களில் பல்வேறு விதமான திறமைகளை பெற்றவர்களாக, வள ஆதாரங்களை பெற்றவர்களாக வாழுகின்றவர்களாக இருக்கின்றனர். இவ்வாறு வாழும்போது நாளடைவினில் அவைகளெல்லாம் தங்களுடையது அல்லது தனது என்பதை முன்னிறுத்துகின்ற ஒன்றாக மாறிவிடுகின்றதை நாம் காண முடிகின்றது. ஆனால் கிறிஸ்தவ உக்கிரானத்துவம் என்று கூறுகின்ற போது வாழ்வினில் நாம் பெற்றிருக்கின்ற எல்லா நன்மைகளும், நாம் வகிக்கின்ற பொறுப்புகளும், நமக்குரியவைகள் யாவும் ஆண்டவரால் ஈவாக நமக்கு கொடுக்கப்பட்டவைகள் என்கின்ற உள்ளுணர்வுடையவர்களாக நாம் வாழ நம்மை அழைக்கின்றது. இரண்டாவதாக இத்திருமறை பகுதியிலே நாம் சிந்திக்கின்ற போது ஆண்டவர் நமக்கு தருகின்ற வள ஆதாரங்களை விண்ணக வாழ்விற்காக பிரயோஜனப்படுத்துகின்றவர்களாக வாழ நம்மை அழைக்கின்றதாக இருக்கின்றது. அதனை மத்தேயு எழுதின நற்செய்தி நூல் 25வது அதிகாரத்தின் 16, 17, 16 முதல் 18 வரை உள்ள வசனங்களிலே நாம் காண்கின்றோம். 5 தாலந்தை வாங்கினவன் போய் அவைகளை கொண்டு வியாபாரம் பண்ணி வேறு 5 தாலந்தை சம்பாதித்தான். அப்படியே 2 தாலந்தை வாங்கினவனும் வேறு 2 தாலந்தை சம்பாதித்தான். 1 தாலந்தை வாங்கினவனோ போய் நிலத்தை தோண்டி தன் எஜமானுடைய பணத்தை புதைத்து வைத்தான் என்று நாம் காண்கின்றோம். இவ்வுவமையின் வாயிலாக ஆண்டவர் நம்மிலே எதிர்பார்ப்பது என்ன என்று நாம் சிந்திக்கின்ற போது ஆண்டவர் நமக்கு தருகின்ற தாலந்துகளை நாம் பயனுள்ள முறையினில் பயன்படுத்துகின்றவர்களாக செயல்பட வேண்டும் என்பதை ஆண்டவர் நம்மிலே எதிர்பார்க்கின்றவராக இருக்கின்றதை நாம் காண்கின்றோம். இன்வெஸ்டிங் அவர் டேலண்ட் ஃபார் இட்டர்னிட்டி, ஆண்டவர் நமக்கு தந்திருக்கின்ற வள ஆதாரங்களை நித்திய வாழ்விற்காக முதலீடு செய்கின்றவர்களாக நாம் செயல்பட ஆண்டவர் நம்மை அழைக்கின்றவராக இருக்கின்றதை நாம் காண்கின்றோம். நீதிமொழிகள் 10வது அதிகாரத்தின் 4வது வசனத்திலே நாம் படிக்கின்ற போது சோம்பர் கையால் வேலை செய்கிறவன் ஏழையாவான், சுறுசுறுப்புள்ளவன் கையோ செல்வத்தை உண்டாக்கும் என்று இறைவார்த்தை குறிப்பிடுகின்றதை நாம் காண்கின்றோம். சுறுசுறுப்புள்ளவன் கையோ செல்வத்தை உண்டாக்கும். ஆக இங்கே தன்னுடைய எஜமான் 3 பணியாளர்களிடத்திலும் அவரவர் திறமைக்கு தக்கதாக தாலந்துகளை பங்கிட்டு கொடுத்து சென்றிருக்கின்ற போது இங்கே முதல் 2 பணியாளர்களும் தங்களுக்கு கொடுக்கப்பட்டவைகளை 2 மடங்காக பெருக்கிக் கொள்ளுகின்ற அனுபவத்தை நாம் காண்கின்றோம். 5 தாலந்தை பெற்றுக்கொண்டவர் அவைகளை கொண்டு இன்னும் 5 தாலந்துகளை பெருக்கிக் கொள்ளுகின்றவராக மாறுகின்றதையும், 2 தாலந்தை பெற்றுக்கொண்டவர் இன்னும் 2 தாலந்துகளை அதன் வாயிலாக பெருக்கிக் கொள்ளுகின்றதையும் நாம் காண்கின்றோம்.
மேலும் ஒரு தாலந்தை வாங்கினவனோ நிலத்தை தோண்டி தன்னுடைய எஜமானுடைய பணத்தை புதைத்து வைத்தான் என்று நாம் காண முடிகின்றது. ஆக உக்கிரானத்துவம் என்று சொல்லுகின்ற போது கொடுக்கப்பட்ட பொறுப்பினில் உண்மை உள்ளவர்களாக சுறுசுறுப்போடு செயல்பட்டு இறை திட்டத்தை நிறைவு செய்வதாக அமைய வேண்டும் என்பதை ஆண்டவர் நம்மிலே எதிர்பார்க்கின்றவராக இருக்கின்றதை நாம் காண்கின்றோம். இங்கே தங்களுடைய தலைவர் தங்களிடத்திலே கொடுத்திருக்கக்கூடிய இங்கே பணியாளரிடத்திலே கொடுக்கப்பட்ட இந்த தாலந்துகளை எவ்வண்ணமாக அவர்கள் பயன்படுத்த வேண்டும் என்பதெல்லாம் கண்காணிக்கப்படுகின்ற ஒன்றாக அமையவில்லை. மாறாக அவர்களுக்கு எல்லா விதமான சுயாதீனமும் கொடுக்கப்பட்டதாக அமைந்திருக்கின்றது. அந்த சுயாதீனத்தை சரியான முறையினில் முதல் 2 பணியாளர்களும் பயன்படுத்துகின்றவர்களாக செயல்பட்டு இங்கே தங்களுக்குரியதை தங்களிடத்தில் கொடுக்கப்பட்டதை பெருக்கிக் கொள்ளுகின்றவர்களாக மாறுகின்றதை நாம் காண்கின்றோம். ஆனால் ஒரு தாலந்தை வாங்கினவனோ அதை நிலத்தை தோண்டி புதைத்து வைத்து அதை பயனற்றதாக மாற்றிவிடுகின்றதை நாம் காண்கின்றோம். ஆக கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, இந்த கிறிஸ்தவ உக்கிரானத்துவம் என்று இறை வார்த்தையை நாம் சிந்திக்கின்ற போது நம்முடைய வாழ்வு எப்படிப்பட்டதாக இருக்கின்றது என்பதை நாம் எண்ணி பார்க்க அழைக்கப்பட்டவர்களாக இருக்கின்றோம். இங்கே 5 தாலந்தையும் 2 தாலந்தையும் பெற்றுக்கொண்டவர்கள் சுறுசுறுப்பாக செயல்பட்டு அவைகளை பெருக்கிக் கொள்ளுகின்றவர்களாக மாறுகின்றதை காண்கின்றோம். ஆனால் ஒரு தாலந்தை வாங்கினவரோ அதை நிலத்தை தோண்டி புதைத்து வைத்தார் என்று சொல்லுகின்ற போது ஒருவேளை மற்ற 2 பணியாளர்களுக்கு இணையாக தான் கருதப்படவில்லை என்பதாக இருந்திருக்கலாம். மேலும் முதல் 2 பணியாளர்களும் தாங்கள் பெற்றுக்கொண்டதை முதலீடு செய்வதற்கு முற்படுகின்ற துணிச்சலுடையவர்களாக செயல்படுவதைப் போல, நம்பிக்கையுடையவராக அவர்கள் செயல்படுவதைப் போல, இந்த ஒரு தாலந்தை வாங்கின நபரோ அதை சரியான முறையினில் பயன்படுத்துவதற்கு முன்வர இயலாத மனநிலை உடையவராக செயல்படுவதையும் நாம் அங்கே காண முடிகின்றது. அவன் இவ்வண்ணமாக தன்னுடைய தாலந்தை புதைத்து வைப்பதற்கான காரணம் என்ன என்று சொல்லுகின்ற போது மத்தேயு 25வது அதிகாரத்தின் 24வது வசனத்தில் நாம் படிக்கின்ற போது, ஒரு தாலந்தை வாங்கினவன் வந்து, ஆண்டவனே, நீர் விதைக்காத இடத்தில் அறுக்கிறவரும் தெளிக்காத இடத்தில் சேர்க்கிறவருமான கடினமுள்ள மனுஷன் என்று அறிவேன் என்று அவன் குறிப்பிடுகின்றதை நாம் காண்கின்றோம். ஆக இங்கே ஒரு தாலந்தை வாங்கின பணியாள் தன்னுடைய தாலந்தை பயன்படுத்தாமல் போவதற்கு காரணம் என்ன என்று சொல்லுகின்ற போது, தான் தன் தலைவனை குறித்து கொள்ளுகின்ற எண்ணம் எத்தகையது என்பதை அது தெளிவுபடுத்துகின்றதாக இருக்கின்றதையும் நாம் காண்கின்றோம். ஆக கடவுளை குறித்து நாம் கொள்ளுகின்ற புரிதல் என்பது கிறிஸ்தவ உக்கிரானத்துவத்திற்கு உகந்தவர்களாக நம்மை மாற்றுகின்றதாக இருக்கின்றதை நாம் காண்கின்றோம். கடவுள் எல்லாவற்றையும் நமக்கு தருகின்றவராக இருக்கின்றார் என்பதோடு அவர் தருகின்றவைகளை சரியான முறையினில் பயன்படுத்துவதற்கு நம்மை ஆண்டவர் அழைக்கின்றவராக இருக்கின்றார் என்பதையும் நாம் காண முடிகின்றது. மெதடிஸ்ட் திருச்சபையின் ஸ்தாபகராகிய ஜான் வெஸ்லி அவர்களோடு இணைந்து இறைப்பணி ஆற்றியவர்களில் சிறப்புமிக்கவராக திகழ்கின்றவர் ஆடம் கிளார்க் அவர்களாவார்கள்.
தன்னுடைய சமகாலத்தவர்கள் எல்லாரும் பல்வேறு நிலைமைகளிலே செயல்படுகின்ற போது அவர் தன்னுடைய நேரத்தை அதிகமாக ஆண்டவரோடு செலவு செய்தபடியினால் பின் நாட்களில் மெதடிஸ்ட் திருச்சபையினுடைய முக்கியமான பொறுப்புகளை வகிக்கின்றவராக அவர் வாழ்வினில் உயர்த்தப்பட்டார் என்பதை திருச்சபையின் வரலாற்றிலே நாம் அறிகின்றோம். அதற்கு காரணம் என்ன என்று சொல்லுகின்ற போது, ஆண்டவரால் தனக்கு கொடுக்கப்பட்ட வாழ்வின் தருணங்களை எல்லாம் ஆண்டவருக்கென பயன்படுத்துகின்றவராக அவர் செயலாற்றினார் என்பதை நாம் காண்கின்றோம். இன்று நாம் வாழுகின்ற சூழ்நிலையில் நாம் பெற்றிருக்கின்ற தாலந்துகளினுடைய எண்ணிக்கை எத்தனை என்பது அல்ல, மாறாக அவைகளை சரியான முறையினில் பயன்படுத்துவதற்கான நல்மனமும் விசுவாசமும் நம்முடைய வாழ்வில் உண்டா என்பதுவே சிந்தனைக்கு உகந்ததாக அமைகின்றதாக இருக்கின்றதை நாம் காண்கின்றோம். இங்கே 5 தாலந்தை வாங்கினவரும் 2 தாலந்தை வாங்கினவரும் விசுவாசத்தோடு அதை செலவிடுவதற்கு அல்லது அதனை முதலீடு செய்வதற்கு முன்வருகின்றவர்களாக செயல்படுகின்ற அனுபவத்தை நாம் காண முடிகின்றது. ஆகவே தான் பவுலப்போஸ்தலன் குறிப்பிடுகின்ற போது காலத்தை பிரயோஜனப்படுத்திக் கொள்ளுங்கள் என்று குறிப்பிடுகின்றதை நாம் காண்கின்றோம். ஆண்டவர் நமக்கு தருகின்ற வள ஆதாரங்களை நாம் எவ்வண்ணமாக பிரயோஜனப்படுத்துகின்றோம் என்பதை நாம் சிந்தித்து பார்க்க அழைக்கப்படுகின்றவர்களாக இருக்கின்றோம். அடுத்ததாக நாம் சிந்திக்கின்ற போது, இங்கே கிறிஸ்தவ உக்ரானத்துவம் என்று சொல்லுகின்ற போது நம்முடைய வாழ்வில் இருக்கக்கூடிய எல்லா நன்மைகளும் ஆண்டவரால் நமக்கு தரப்படுகின்றவைகளாக இருக்கின்றது என்பதோடு மாத்திரமல்லாமல் அவைகளை சரியான முறையிலே நாம் பயன்படுத்த வேண்டும் என்பதோடு மாத்திரம் அல்லாமல், இங்கே நாம் அனைவரும் ஆண்டவருக்கு கணக்கு ஒப்புவிக்க கடமைப்பட்டவர்களாக இருக்கின்றோம் என்பதை அறிந்திட நாம் அழைக்கப்படுகின்றவர்களாக இருக்கின்றோம். அதனை மத்தேயு எழுதிய நற்செய்தி நூல் 25வது அதிகாரத்தின் 19வது வசனத்திலே நாம் படிக்கின்ற போது, வெகு காலம் ஆன பின்பு அந்த ஊழியக்காரருடைய எஜமான் திரும்பி வந்து அவர்களிடத்தில் கணக்கு கேட்டான் என்று நாம் காண்கின்றோம். ஆக கிறிஸ்தவ உக்கிரானத்துவம் என்று சொல்லுகின்ற போது நாம் ஆண்டவருக்கு கணக்கு ஒப்புவிக்க கடமைப்பட்டவர்களாக இருக்கின்றோம் என்கின்ற புரிதலுடையவர்களாக இவ்வுலகினில் வாழ நாம் அழைக்கப்படுகின்றவர்களாக இருக்கின்றோம். எஜமான் எல்லாவற்றையும் தங்களுடைய கரங்களிலே கொடுத்துவிட்டு சென்று விட்டார் என்கின்ற நிலைப்பாடுடையவர்களாக இங்கே எஜமானுடைய பணியாட்கள் செயல்படாமல், மாறாக எஜமான் திரும்பி வருவார் என்கின்ற நல் எதிர்நோக்குடையவர்களாகவும், அவர் வருகின்ற போது அவருக்கு கணக்கு ஒப்புவிக்க நாம் கடமைப்பட்டவர்கள் என்பதையும் இத்திருமறை பகுதியானது நமக்கு வலியுறுத்துகின்றதை நாம் காண முடிகின்றது. ஏனென்று சொன்னால், ஆண்டவர் இயேசு இந்த இத்திருமறை பகுதியில் குறிப்பிடுகின்ற இவ்வுவமையானது ஆண்டவருடைய 2வது வருகையையும் பரலோக ராஜ்ய வாழ்வினையும் குறித்ததாக அமைவதாக இருக்கின்றதை நாம் காண முடிகின்றது. ஆக ஆண்டவரிடத்திலிருந்து நாம் பெற்றிருக்கின்ற வள ஆதாரங்கள், ஆவிக்குரிய வரங்கள், இவைகள் எல்லாவற்றையும் எவ்வண்ணமாக நாம் பயன்படுத்தி இருக்கின்றோம் என்பதை குறித்த கணக்கினை ஆண்டவருக்கு நாம் ஒப்புவிக்க கடமைப்பட்டவர்களாக இருக்கின்றோம் என்கின்ற இறைச்செய்தியையும் ஆண்டவரின் நாளினில் நம்முடைய வாழ்வுக்கு தருகின்றவராக இருக்கின்றார். அதனை பவுலப்போஸ்தலன் குறிப்பிடுகின்ற பொழுது ரோமர் 14வது அதிகாரத்தின் 12வது வசனத்தினில், ஆதலால் நம்மில் ஒவ்வொருவனும் தன்னை குறித்து தேவனுக்கு கணக்கு ஒப்புவிப்பான் என்று குறிப்பிடுகின்றதை நாம் காண்கின்றோம்.
இச்சரீரத்திலே நாம் செய்த நன்மையானவைகளுக்காகவும் தீமையானவைகளுக்காகவும் ஆண்டவருக்கு முன்பதாக நாம் கணக்கு ஒப்புவிக்க கடமைப்பட்டவர்களாக இருக்கின்றோம் என்பதை திருமறை நமக்கு வலியுறுத்துகின்றதாக இருக்கின்றதை நாம் காண முடிகின்றது. ஆக உலகினில் நாம் வாழுகின்ற போது நமது வாழ்விற்கான சகல வள ஆதாரங்களையும் ஆண்டவர் தருகின்றவராக இருக்கின்றார். அவ்வள ஆதாரங்களை ஆண்டவருடைய ராஜ்ய மகிமைக்காக செலவிடுவதற்கும் அவைகளை பெருக்கிக் கொள்வதற்கும் ஆண்டவர் நமக்கு கிருபை செய்கின்றவராக இருக்கின்றார் என்பதோடு மாத்திரமல்லாமல் கடைசியாக இங்கே ஆண்டவருக்கு முன்பதாக நாம் கணக்கு ஒப்புவிக்க கடமைப்பட்டவர்களாக இருக்கின்றோம் என்பதையும் எடுத்து கூறுகின்றதை நாம் காண்கின்றோம். ஆக ஆண்டவருக்கு நாம் கணக்கு ஒப்புவித்தல் என்பதின் வாயிலாக இங்கே 5 தாலந்தை பெற்றுக்கொண்டவன் அவனுடைய எஜமானிடத்திலே வந்து அதை கொண்டு 5 தாலந்தை கொண்டு வேறு 5 தாலந்தை சம்பாதித்தேன் என்று குறிப்பிடுவதையும், 2 தாலந்தை வாங்கினவர் வந்து வேறு 2 தாலந்தை சம்பாதித்தேன் என்று குறிப்பிடுவதையும், அதன் தொடர்ச்சியாக அவர்கள் இருவரையும் குறித்து அவருடைய எஜமான் குறிப்பிடுகின்ற போது, நல்லது உத்தமும் உண்மையுமுள்ள ஊழியக்காரனே, கொஞ்சத்திலே உண்மையாயிருந்தாய், அநேகத்தின் மேல் உன்னை அதிகாரியாக வைப்பேன், உன் எஜமானுடைய சந்தோஷத்திற்குள் பிரவேசி என்று சொல்லி 5 தாலந்து வாங்கினவரையும் 2 தாலந்து வாங்கினவரையும் இங்கே அவர் பாராட்டுவதையும், எஜமானுடைய சந்தோஷத்தில் பங்கு பெறுவதற்கு உகந்தவராக மாறுகின்றதையும் நாம் காண்கின்றோம். ஆனால் 1 தாலந்தை வாங்கினவனோ குறித்து அவர் சொல்லுகின்ற போது, மத்தேயு 25வது அதிகாரத்தின் 26வது வசனத்திலே, அவனுடைய எஜமான் பிரதித்திரமாக, பொல்லாதவனும் சோம்பனுமான ஊழியக்காரனே, நான் விதைக்காத இடத்தில் அறுக்கிறவன் என்றும் தெளிக்காத இடத்தில் சேர்க்கிறவன் என்றும் அறிந்திருந்தாயே, அப்படியானால் நீ என் பணத்தை காசுக்காரர் வசத்தில் போட்டு வைக்க வேண்டியதாயிருந்தது, அப்பொழுது நான் வந்து என்னுடையதை வட்டியோடே வாங்கி கொள்வேனே என்று சொல்லி அவனிடத்திலிருந்து தாலந்தை எடுத்து 10 தாலந்துள்ளவனுக்கு கொடுங்கள் என்று கூறுகின்றதை நாம் காண்கின்றோம். அதோடு கூட 30வது வசனத்திலே, பிரயோஜனமற்ற ஊழியக்காரனாகியவனை புறம்பான இருளிலே தள்ளி போடுங்கள், அங்கே அழுகையும் பற்கடிப்பும் உண்டாயிருக்கும் என்று குறிப்பிடுகின்றதை நாம் காண்கின்றோம். ஆக தன்னுடைய தாலந்தை புதைத்து வைத்த நபரை குறித்து அவருடைய எஜமான் குறிப்பிடுகின்ற போது, அவனை பொல்லாதவன் என்றும் பொல்லாதவனும் சோம்பனுமான ஊழியக்காரன் என்று குறிப்பிடுவதோடு, அவனை பிரயோஜனமற்ற ஊழியக்காரன் என்று குறிப்பிட்டு புறம்பான இருளிலே தள்ளி போடுங்கள், அங்கே அழுகையும் பற்கடிப்பும் உண்டாயிருக்கும் என்று நரக வாழ்விற்கு உகந்தவனாக அவன் மாறிவிடுகின்றதை நாம் காண்கின்றோம். ஆக கிறிஸ்தவ உக்கிரானத்துவம் என்று நாம் சிந்திக்கின்ற போது, ஆண்டவர் இயேசுவின் வருகையினில் நாம் அனைவரும் அவருக்கு முன்பதாக நிற்போம் என்கின்ற நல் நம்பிக்கையுடையவர்களாக வாழ நாம் அழைக்கப்படுகின்றோம். ஆண்டவருடைய சிங்காசனத்திற்கு முன்பதாக நாம் நிற்கின்ற போது, 5 தாலந்தையும் 2 தாலந்தையும் பெற்றுக்கொண்டவர்கள் ஆண்டவரால் அங்கீகரிக்கப்பட்டவர்களாக மாறி அவருடைய சந்தோஷத்திற்குள் பிரவேசிப்பதைப் போல நாமும் விண்ணக வாழ்விற்கு உகந்தவர்களாக ஆண்டவரால் ஏற்கப்படுகின்றவர்களாக அமைவோமா? அல்லது 1 தாலந்தை பெற்றுக்கொண்ட இந்த பணியாளை போல தீர்ப்பிடப்பட்டு நரக வாழ்விற்கு உகந்தவர்களாக மாறுவோமா என்பதையும் நாம் எண்ணி பார்க்க அழைக்கப்படுகின்றவர்களாக இருக்கின்றோம்.
ஆக கிறிஸ்துவுக்குள் பிரியமானுள்ளே, இந்நாளினிலும் கிறிஸ்தவ உக்கிரானத்துவம் என்று நாம் சிந்திக்கின்ற போது ஆண்டவர் நம் வாழ்வினில் தந்திருக்கின்ற எல்லா வள ஆதாரங்களும் ஆண்டவரால் நமக்கு கொடுக்கப்பட்டது என்கின்ற உள்ளுணர்வுடையவர்களாக நாம் வாழுகின்றோமா? அல்லது இவைகளெல்லாம் எனது சாமர்த்தியத்தால் உண்டானது, எனக்கானவைகள், எனது என்று சொல்லுகின்ற மனநிலை உடையவர்களாக நாம் வாழுகின்றோமா என்பதை நாம் எண்ணி பார்க்க அழைக்கப்படுகின்றவர்களாக இருக்கின்றோம். அடுத்ததாக, ஆண்டவர் நமக்கு தந்திருக்கின்ற தாலந்துகளை நாம் எவண்ணமாக பயன்படுத்துகின்றோம் அல்லது அவைகளை பெருக்குகின்றோம் என்பதை நாம் எண்ணி பார்க்க அழைக்கப்படுகின்றவர்களாக இருக்கின்றோம். இன்று நாம் வாழுகின்ற இந்த உலகினில் அநேகர் தங்களுடைய செல்வங்களையும் தங்களுடைய திறமைகளையும் இந்த உலகின் காரியங்களுக்காக இன்வெஸ்ட் செய்கின்றார்கள். ஆனால் கிறிஸ்தவ உக்கிரானத்துவம் என்று சொல்லுகின்ற போது பரலோக வாழ்விற்காக இப்பூ உலகினில் நமது வாழ்வினை முதலீடு செய்வதற்கு நாம் அழைக்கப்படுகின்றவர்களாக இருக்கின்றோம். ஆண்டவர் நமக்கு தந்திருக்கின்ற திறமைகள், ஆண்டவர் நமக்கு தந்திருக்கின்ற வள ஆதாரங்கள், இவைகளெல்லாம் விண்ணக வாழ்விற்காக நாம் பயன்படுத்துகின்றோமா என்பதை எண்ணி பார்க்க நாம் அழைக்கப்படுகின்றவர்களாக இருக்கின்றோம். அவனமாக நாம் பயன்படுத்துகின்ற போது ஆண்டவருடைய சந்தோஷத்திற்குள் பிரவேசிக்கின்றவர்களாக நாம் வாழ்வோம் என்பதிலே எந்த விதமான சந்தேகமில்லை. அத்தகைய கிருபைகளையும் நல்ல ஆசிகளையும் ஆண்டவர் தாமே நம்ம ஒவ்வொருடைய வாழ்வுக்கு தந்து நம்ம ஒவ்வொருவரையும் மென்மேலும் காத்து வழி நடத்தி ஆசீர்வதிப்பாராக. ஆமென். உங்கள் பாவங்கள் நிமித்தம் முழு இருதயத்தோடு உண்மையாய் மனஸ்தாபப்பட்டு பிறரிடத்தில் அன்பும் சிநேகமாயிருந்து இனி தேவனுடைய கற்பனைகளை கைக்கொண்டு புதிதாக்கப்பட்டவர்களாய் அவருடைய பரிசுத்த மார்க்கத்தில் நடப்போம் என்று தீர்மானித்திருக்கிற நீங்கள் விசுவாசத்தோடு சேர்ந்து உங்களுக்கு ஆறுதல் உண்டாக இந்த பரிசுத்த சாக்கிரமந்தை வாங்கிக் கொள்ளுங்கள். அதற்காக பணிவாய் ஜெப நிலைமையில் சர்வ வல்லமுள்ள தேவனை நோக்கி உங்கள் பாவங்களை மனத்தாழ்மையாய் அறிக்கையிடுங்கள். சர்வ வல்லமுள்ள தேவனே, எங்கள் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் பிதாவே, சகலத்தையும் சிருஷ்டித்தவரே, சகல மனிதருக்கு நியாயாதிபதியே, தேவருடைய நீதி உள்ள உக்கிர கோபாக்கினை எங்கள் மேல் வரத்தக்கதாக நாங்கள் அடிக்கடி நினைவினாலும் வார்த்தையினாலும் கிரியையினாலும் உம்முடைய திவ்ய மகத்துவத்துக்கு விரோதமாய் அலங்கரித்து செய்த பலவிதமான பாவங்களையும் அக்கிரமங்களையும் அறிக்கையிட்டு புலம்புகிறோம். இந்த குற்றங்களை குறித்து நாங்கள் உண்மையாய் மனஸ்தாபப்பட்டு முழு மனதோடு துக்கப்படுகிறோம். அவைகளை நினைத்து வேதனைப்படுகிறோம். எங்களுக்கு இரங்கும். மிகுந்த இரக்கமுள்ள பிதாவே, எங்களுக்கு இரங்கும். நாங்கள் செய்த யாவையும் உங்கள் குமாரனும் எங்கள் கர்த்தருமாகிய இயேசு கிறிஸ்து நிமித்தம் எங்களுக்கு மன்னியும். உமது நாமத்திற்கு கனமும் மகிமையும் உண்டாக நாங்கள் புதிதாக்கப்பட்டவர்களாய் இனி எப்பொழுது உமக்கு ஊழியம் செய்து உமக்கு பிரியமாய் நடந்து வரும்படி எங்கள் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் கட்டளையிட்டருளும். ஆமென். உத்தம மனஸ்தாபத்தோடும் உண்மையான விசுவாசத்தோடும் தன்னிடத்திற்கு மனம் திரும்புகிற யாவருக்கும் பாவ மன்னிப்பை அருளி செய்வேன் என்று மிகுந்த இரக்கமாய் வாக்குத்தத்தம் செய்திருக்கிற எங்களுடைய பரமபிதாவாகிய சர்வ வல்லமுள்ள தேவனே, எங்களுடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நிமித்தம் எங்களுக்கு இறங்கி எங்கள் பாவங்கள் எல்லாவற்றையும் மன்னித்து அவைகளினின்று எங்களை விடுதலையாக்கி சகல நன்மையிலும் எங்களை உறுதிப்படுத்தி நிலைநிறுத்தி எங்களை நித்திய ஜீவக்கரையில் சேர்த்து கொள்வீராக. ஆமேன். தம்மிடத்தில் உண்மையாய் மனம் திரும்புகிற யாவருக்கும் நமது இரட்சகராகிய கிறிஸ்து திருவுளம் பற்றுகிற ஆறுதலான வார்த்தைகளை கேளுங்கள். வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே, நீங்கள் எல்லாரும் என்னிடத்தில் வாருங்கள், நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருவேன். தேவன் தம்முடைய ஒரே பேரான குமாரனை விசுவாசிக்கிறவன் எவனோ அவன் கெட்டு போகாமல் நித்திய ஜீவனை அடையும்படிக்கு அவரை தந்துருளி இவ்வளவாய் உலகத்தில் அன்பு கூர்ந்தார். பாவிகளை இரட்சிக்க கிறிஸ்தேசு உலகத்தில் வந்தார் என்கிற வார்த்தை உண்மையும் எல்லா அங்கீகரிப்புக்கும் பாத்திரமானது. ஒருவன் பாவம் செய்வானானால் நீதிபரராயிருக்கிற கிறிஸ்து இயேசு நமக்காக பிதாவிடத்தில் பரிந்து பேசுகிறவராயிருக்கிறார். நம்முடைய பாவங்களை நிவர்த்தி செய்கிற கிருபாதார பலி அவரே. உங்கள் இருதயத்தை உயர்த்துங்கள். எங்கள் இருதயத்தை கர்த்தரிடத்தில் உயர்த்துகிறோம். நம்முடைய கர்த்தராகிய தேவனுக்கு ஸ்தோத்திரம் செலுத்த கடவோம்.
அப்படி செய்வது தகுதியும் நீதியுமாயிருக்கிறது. கர்த்தாவே, பரிசுத்த பிதாவே, சர்வ வல்லமுள்ள நித்திய தேவனே, நாங்கள் எக்காலத்திலும் எவ்விடத்திலும் தேவருக்கு ஸ்தோத்திரம் செலுத்துகிறது மிகவும் தகுதியும் நீதியும் எங்களுக்கு விசேஷித்த கடமையுமாயிருக்கிறது. ஆதலால் தூதரோடும் பிரதான தூதரோடும் பரமசபை அனைத்தோடும் நாங்களும் அது மகிமையுள்ள நாமத்தை புகழ்ந்து மேன்மைப்படுத்தி, சேனைகளின் கர்த்தராகிய தேவனே, நீர் பரிசுத்தர் பரிசுத்தர் பரிசுத்தர், வானமும் பூமியும் அது மகிமையால் நிறைந்தன, உன்னதமானவராகிய தேவரீருக்கே மகிமை உண்டாவதாக என்று இடைவிடாமல் உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம். ஆமென். இரக்கமுள்ள கர்த்தாவே, எங்கள் சுயநீதியை நம்பி நாங்கள் உம்முடைய பந்தியில் சேர துணியாமல் தேவரீருடைய அளவற்ற இரக்கத்தையே நம்பி சேருகிறோம். உம்முடைய மேஜையின் கீழ் விழும் துணிக்கைகளையும் பொறுக்கிக் கொள்ள நாங்கள் பாத்திரர் அல்ல. ஆனாலும் தேவரீர் எப்பொழுதும் இரக்கம் செய்கிற லட்சணமுடைய மாறாத ஆண்டவராக இருக்கிறீர். ஆகையால் கிருபை உள்ள கர்த்தாவே, உமது அருமையான குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவின் சரீரத்தால் எங்கள் பாவமுள்ள சரீரம் சுத்தமாகி, அவருடைய விலையுயர்ந்த இரத்தத்தால் எங்கள் ஆத்துமா கழுவப்படுவதற்கும், எப்பொழுதும் நாங்கள் அவருக்குள்ளும் அவர் எங்களுக்குள்ளும் வாசமாயிருப்பதற்கு ஏற்ற விதமாய் அவருடைய சரீரத்தை புசித்து அவருடைய இரத்தத்தை பானம் பண்ண எங்களுக்கு கிருபை செய்தருளும். ஆமென். சர்வ வல்லமுள்ள தேவனே, எங்கள் பரமபிதாவே, தேவரீர் எங்களுக்கு உருக்கமாக இறங்கி உம்முடைய ஒரே குமாரனாகிய இயேசு கிறிஸ்து சிலுவையில் மரணமடைந்து எங்களை மீட்டுக் கொள்ளும்படி அவரை தந்தருளினீரே. அவர் சிலுவையிலே ஒரே தரம் தம்மை தாமே ஏக பலியாக ஒப்புக்கொடுத்து சர்வலோகத்தின் பாவங்களை நிவர்த்தி செய்வதற்கு நிறைவும் பூரணமும் போந்ததுமான பலியையும் காணிக்கையும் பரிகாரத்தையும் செலுத்தினதும் அல்லாமல் தமது அருமையான மரணத்தை என்றைக்கும் நினைப்பூட்டும் ஞாபகத்தை நியமித்து தாம் திரும்ப வருமளவும் நாங்கள் அதை அனுசரித்து வரும்படி தமது சுவிசேஷத்தில் கட்டளையிட்டிருக்கிறாரே. இரக்கமுள்ள பிதாவே, எங்கள் ஜெபத்தை கேட்டருளி உமது குமாரனும் எங்களது இரட்சகருமாக இயேசு கிறிஸ்து கட்டளையிட்ட பரிசுத்த நிமித்தின்படி நாங்கள் அவருடைய பாடுகளையும் மரணத்தை நினைவு கூர்ந்து உமது சிருஷ்டி பதார்த்தங்களாகிய இந்த அப்பத்தையும் திராட்சை ரசத்தையும் பெற்றுக்கொள்ளும்போது அவருடைய பரிசுத்தமுள்ள சரீரத்திற்கும் இரத்தத்திற்கும் பங்குள்ளவர்களாகும்படி கிருபை செய்துள்ள வேண்டும் என்று மிகவும் தாழ்மையாய் வேண்டிக் கொள்கிறோம். அவர் தாம் காட்டி கொடுக்கப்பட்ட அன்று ராத்திரியிலே அப்பத்தை எடுத்து ஸ்தோத்திரம் பண்ணி அதை பிட்டு சீஷர்களுக்கு கொடுத்து, நீங்கள் வாங்கி புசியுங்கள், இது உங்களுக்காக கொடுக்கப்படுகிற என்னுடைய சரீரமாக இருக்கிறது, என்னை நினைவு கூறும்படி இதை செய்யுங்கள் என்றார். அப்படியே ராபோஜனம் பண்ணின பின்பு அவர் பாத்திரத்தை எடுத்து ஸ்தோத்திரம் பண்ணி அவர்களுக்கு கொடுத்து, நீங்கள் எல்லாரும் இதிலே பானம் பண்ணுங்கள், இது பாவமன்னிப்பு உண்டாகும்படி உங்களுக்காகவும் அநேகருக்காக சிந்தப்படுகிற புது உடன்படிக்கைக்குரிய என்னுடைய இரத்தமாக இருக்கிறது, இதை பானம் பண்ணும்போதெல்லாம் என்னை நினைவு கூறும்படி இதை செய்யுங்கள் என்று திருவுளம் பற்றினார். ஆமென். கிறிஸ்து உங்களுக்காக மரணமடைந்தார் என்று நினைவு கூறும்படி நீங்கள் இதை வாங்கி புசித்து விசுவாசத்தினால் உங்கள் இருதயத்தில் நன்றியறிதலோடு அவரை உங்களுக்கு ஆகாரமாய் உட்கொள்வீர்களாக. உங்களுக்காக சிந்தப்பட்ட நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் இரத்தம் உங்கள் சரீரத்தையும் ஆத்மாவையும் நித்திய ஜீவனுக்கென்று காக்க கடவது. கிறிஸ்துவின் இரத்தம் உங்களுக்காக சிந்தப்பட்டது என்று நினைவு கூறும்படி இதை பானம் பண்ணி நன்றி அறிந்தவர்களாய் இருப்பீர்களாக. தொடர்ந்து நாம் ஜெபிப்போம். பரமபிதாவாகிய கர்த்தாவே, உமது அடியாராகி நாங்கள் இப்பொழுது செலுத்தியிருக்கிற துதி ஸ்தோத்திர பலியை இரக்கமாய் ஏற்றுக்கொள்ள வேண்டுமென்று தயவுள்ள பிதாவாகி உம்மை முழுமனதோடு வேண்டிக் கொள்கிறோம். உம்முடைய குமாரனாகி இயேசு கிறிஸ்துவின் புண்ணியத்தினாலும் மரணத்தினாலும் அவர் திரு இரத்தத்தை பற்றும் விசுவாசத்தின் மூலமாய் நாங்களும் மற்றுமுள்ள உம்முடைய சபை அனைத்தும் பாவ மன்னிப்பையும் அவர் பாடுகளினால் உண்டான மற்றெல்லா நன்மைகளையும் பெற்றுக்கொள்ளும்படி தேவரீர் கிருபை செய்ய வேண்டும் என்று தாழ்மையாய் பிரார்த்திக்கிறோம். கர்த்தாவே, எங்களையும் எங்கள் சரீரம் ஆத்மாவாகிய எங்களை முழுவதும் தேவரீருக்கு புத்தியும் பரிசுத்தமும் ஜீவனுமுள்ள பலியாக ஒப்பு கொடுக்கிறோம்.
இப்பொழுது பரிசுத்த நற்கருணையில் பங்கு பெற்றிருக்கிற எங்கள் எல்லாரையும் தேவரீர் உமது கிருபையாலும் பரம ஆசீர்வாதத்தாலும் நிரப்பியருள வேண்டும் என்று பணிவாய் வேண்டிக் கொள்கிறோம். அநேக விதமாயிருக்கிற எங்கள் பாவங்களினாலே தேவரீருக்கு எந்த பலியும் செலுத்துவதற்கு நாங்கள் அபாத்திரராயிருந்தும் எங்கள் பாத்திரத்தை தேவரீர் கவனியாமல் எங்கள் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நிமித்தம் எங்கள் குற்றங்களை மன்னித்து எங்கள் கடமையின்படி நாங்கள் செலுத்தியிருக்கிற பணிவிடையை ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்று பிரார்த்திக்கிறோம். அவரோடும் பரிசுத்த ஆவியோடும் ஐக்கியமாக இருக்கிற தேவரீருக்கு அவர் மூலமாய் சகல கனமும் மகிமையும் என்றென்றைக்கும் உண்டாவதாக. ஆமென். உன்னதத்தில் இருக்கிற தேவருக்கு மகிமையும் பூமியிலே சமாதானமும் மனுஷர் மேல் பிரியமும் உண்டாவதாக. கர்த்தராகிய பராபரனே, பரமராஜாவே, சர்வத்துக்கும் வல்ல பிதாவாகிய தேவனே, உம்மை துதிக்கிறோம், உம்மை புகழுகிறோம், உம்மை வணங்குகிறோம், உம்மை மகிமைப்படுத்துகிறோம். உமது சிறந்த மகிமை நிமித்தம் உமக்கு ஸ்தோத்திரம் செலுத்துகிறோம். கர்த்தராக இருக்கிற ஒரே பேரான குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவே, கர்த்தராகிய பராபரனே, பிதாவின் சுதனே, உலகத்தின் பாவங்களை சுமந்து தீர்க்கிற தேவாட்டுக்குட்டியை எங்களுக்கு இறங்கும். உலகத்தின் பாவங்களை சுமந்து தீர்க்கிறவரே, எங்கள் ஜெபத்தை ஏற்றுக்கொள்ளும். தேவனாகிய பிதாவின் வலது பார்சத்தில் வீற்றிருக்கிறவரே, எங்களுக்கு இறங்கும். நீரே பரிசுத்தர், நீரே கர்த்தர். கிறிஸ்துவே, தேவரீர் ஒருவரே பரிசுத்த ஆவியோடே தேவனாகிய பிதாவின் மகிமையிலே உன்னதமானவராயிருக்கிறீர். ஆமென். நாம் அனைவரும் கீர்த்தனைகளில் 244வது கீர்த்தனையினை பாடுவோம். தருணம் இதுவே கிருபை கூறும், விழிப்பாரும் பதம் தாரும் தாரும் என்கின்ற 244வது கீர்த்தனையினை நாம் பாடுவோம். தருணம் இதுவே கிருபை கூறு, விழிப்பாரு பதம் தாரும் தாரும். தருணம் இதுவே கிருபை கூறு, விழிப்பாரு பதம் தாரும் தாரும். கருணை தெய்வ குமாரா, கனவனுடவதாரா, அருமை இரட்சகாயேசுநாதா, உலகனைத்தும் வணங்கும் சத்திய வேதா, உந்தன் அடிய கருளும் திருப்பாதா, சப்ரசாதா நீதா. தருணம் இதுவே கிருபை கூறு, விழிப்பாரு பதம் தாரும் தாரும். வானத்திலிருந்து வந்த ஞான தோழி சிறந்த மகிமை பிதாவின் திருப்பாலா, ஆதிமைந்த கீரங்குமானு கூலா, கனவிந்தை கருணை மனுவேலா, மெய்நூலா சீலா. தருணம் இதுவே கிருபை கூறு, விழிப்பாரு பதம் தாரும் தாரும். அப்ப உலக வாழ்வில் அலைந்து நீலை கூலைந்து அலகை படுகுழியில் வீழ்ந்து தாழ்ந்து அஞ்சி அஞ்சி நலிந்தேனே, அடிமை கஞ்சல் என்று சொல்லும் கோனே, சீமானே தானே. தருணம் இதுவே கிருபை கூறு, விழிப்பாரு பதம் தாரும் தாரும். இந்த உலகத்தமை சந்தித்தனு கிரகித்த சொந்த
இந்த கிருபைகள் மாத்திரோ அவை சிந்தித்து முடியாவி சேத்ரோ நீர் பந்த அடியர்கள் மாத்ரோ பத ஸ்தோத்ரம் ஸ்தோத்ரம் தருணம் இதுவே கிருபை கூறு விழி பாரும் பதம் தாரும் தாரும் தருணம் இதுவே கிருபை கூறு விழி பாரும் பதம் தாரும் தாரும். தொடர்ந்து நாம் ஜெபிப்போம். மாட்சிமிக்க நல்ல ஆண்டவரே, இக்கர்த்தருடைய நாளினிலும் உமது தூய சமூகத்தினராக ஆண்டவரே நாங்கள் எங்களை ஒருமுகப்படுத்தி உம்மை ஆராதித்து உம்முடைய திருநாமத்தை நாங்கள் மகிமைப்படுத்தவும் உமது திருவார்த்தைகளை நாங்கள் சிந்திக்கவும் ஆண்டவர் கிருபை செய்த தயவிற்காக நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகின்ற சுவாமி. ஆண்டவரே, கிறிஸ்தவ உக்கிரானத்துவத்தை குறித்து நாங்கள் சிந்திப்பதற்கு ஆண்டவர் உதவி செய்த தயவிற்காக நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். ஆண்டவரே, எங்களுடைய வாழ்வின் எல்லா வள ஆதாரங்களும் உம்முடைய கரத்திலிருந்து நாங்கள் பெற்றவைகளாக இருப்பதற்காக நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகின்ற சுவாமி. ஆண்டவரே, உமது தன்மை என்பது உம்முடைய நன்மைகளை எங்களுடைய வாழ்வுக்கு தருவதாக இருப்பதற்காக நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். உமது படைப்பின் மீது மனுக்குலத்திற்கு ஆளுகை தந்திருக்கின்றீர் என்பதை எண்ணி நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். ஆண்டவரே, இன்னும் எங்கள் ஒவ்வொருடைய வாழ்விற்கும் பல்வேறு விதமான தாளந்துகளையும் திறமைகளை நீர் தந்திருக்கின்றீர் என்பதை எண்ணி உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். காலங்களை எங்களுடைய வாழ்விற்கு நீர் ஈவாக தருகின்றீர் என்பதை எண்ணி நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகின்ற சுவாமி. ஆண்டவரே, நீர் எங்களுடைய வாழ்வினில் தந்திருக்கக்கூடிய எல்லா நன்மைகளையும் விண்ணக வாழ்விற்கு உகந்ததாக ஆண்டவரே அவைகளை நாங்கள் பயனுள்ள முறையினில் பயன்படுத்த நீர் கிருபை செய்ய வேண்டும் என்று நாங்கள் ஜெபிக்கின்ற சுவாமி. ஆண்டவரே, இந்த உலக வாழ்வினில் நாங்கள் வாழுகின்ற போது நீர் எங்களுக்கு தந்திருக்கின்ற வள ஆதாரங்களையும் காலங்களையும் திறமைகளையும் எல்லா நன்மைகளையும் விண்ணகத்தினில் நாங்கள் பொக்கிஷங்களை உடையவர்களாக வாழ்வதற்கென நாங்கள் அவைகளை பயன்படுத்த ஆண்டவர் உதவி செய்ய வேண்டும் என்று நாங்கள் ஜெபிக்கின்ற சுவாமி. ஆண்டவரை, வள ஆதாரங்களையும் காலங்களையும் தருணங்களையும் எங்களுடைய வாழ்விற்கு தருகின்ற ஆண்டவர், எங்களிடத்தில் நீர் கணக்கு ஒப்புவித்தலையும் எதிர்பார்க்கின்றீர் என்கின்ற புரிதல் உடையவர்களாக இவ்வுலகினில் நாங்கள் வாழ ஆண்டவர் உதவி செய்ய வேண்டும் என்று நாங்கள் ஜெபிக்கின்ற சுவாமி. ஆண்டவரை, உமக்கு முன்பதாக நாங்கள் நிற்போம். நாங்கள் செய்த நன்மைக்கும் தீமைக்கும் உமக்கு முன்பதாக கணக்கு ஒப்புவிப்போம் என்கின்ற நல் நம்பிக்கை உடையவர்களாக இந்த உலகினில் நாங்கள் வாழவும், ஆண்டவரே, உமக்கு முன்பதாக நாங்கள் நிற்கின்ற போது உம்மால் ஏற்கப்படுகின்றவர்களாக எஜமானுடைய சந்தோஷத்திற்குள் பிரவேசிப்பதற்கு உகந்தவர்களாக இவ்வுலகினில் நாங்கள் வாழ ஆண்டவரை நீர் உதவி செய்துள்ள வேண்டும் என்று நாங்கள் ஜெபிக்கின்ற சுவாமி. அதன் மூலமாக நீர் தருகின்ற நிறைவாழ்வின் நம்பிக்கை உடையவர்களாக இவ்வுலகினில் நாங்கள் வாழ உமக்கு சான்று பகிர ஆண்டவரை நீர் ஒவ்வொருவருக்கும் உதவி செய்து காத்து வழி நடத்தியறல வேண்டும் என்று ஜெபிக்கின்றோம். ஆண்டவரை, நாளிலும் வாரத்திலே பங்கு பெற்றவர்களாக பல்வேறு மேலே உடைய சமூகத்தினராகும் இது பிள்ளைகள் ஏறெடுக்கின்ற விண்ணப்பங்கள் வேண்டிலும் அன்றாட்டுக்கள் எல்லாவற்றையும் உடைய சமூகத்துக்கு நேராக நாங்கள் கொண்டு வருகின்ற சுவாமி. ஆண்டவரே, சங்கீதக்காரன் ஆகிய தாவீது குறிப்பிடுவதைப் போல வானத்திலும் பூமியில் உள்ளவைகள் எல்லாம் உம்முடையவைகள், உமது கரத்திலிருந்து வாங்கி உமக்கே கொடுக்கின்றோம் என்கின்ற வண்ணமாக ஆண்டவரே, வானத்திலும் பூமியிலும் உள்ளவைகள் எல்லாம் உம்முடையவைகள் என்கின்ற உள்ளுணர்வுடையவர்களாக இவ்வுலகினில் நாங்கள் தொடர்ந்து வாழ உமக்கு சான்று பகர ஆண்டவர் உதவி செய்துள்ள வேண்டும் என்று ஜெபிக்கின்ற சுவாமி. எங்களை முற்றிலுமாக தாழ்த்தி உடைய திருக்கரங்களே கொடுக்கின்றோம்.
உமது ஆளுகையும் உம்முடைய நன்மைகளையும் உமது நல்ல ஆசீர்வாதங்களையும் தொடர்ந்து தந்து எங்களை நீர் காத்து வழிநடத்தி ஆசீர்வதிக்க வேண்டும் என்று ஜெபிக்கின்றோம். துதிகரமையா உமக்கே செலுத்துகின்றோம். மீட்பரேசு நாமத்தில் வேண்டுகின்றோம் பிதாவே, ஆம். ஆசீர்வாதம் நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய கடவுளுடைய அன்பும் தூய ஆவியானுடைய திருவுறவும் இன்னும் இந்த சதா காலங்களிலும் உங்கள் அனைவரோடும் நிலைவரமாக தங்கியிருப்பதாக. ஆமென். 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 என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமுடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமென். எல்லா